அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆஹ், நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ், தகுதி உடையதே உயிர் வாழ்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதுல மிக முக்கியமாக நான் எதற்காக அந்த இதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்க, சமீப காலமாக இந்த ஒரு 2 வாரத்துல மேபி இந்த 2 வாரத்துல வரக்கூடிய கான்டாக்ட்ல வர்றாங்களே புதிதாக வரக்கூடியவர்கள் பார்த்தாக்க, நிறைய பேருக்கு வேலை இல்லைங்கிறது. கிராஸ் டு 40, 40 வயது கடந்தவர்கள் எனக்கு வேலை இல்லைன்னும், புதுசாக எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னும், சரியா வருமானம் இல்லைங்கிறதும் கஷ்டம். அதாவது பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களோடது லாஸ்ட் 2 வீக்ஸில் அதிகமாக இருந்தது. அது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அதனால சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இயற்கை, இறைவன் இறைவன் அப்படிதான். இறைவன் எல்லாருக்குமே கர்மாங்கிறது அடிப்படையாக இருந்தாலும் வாழ்வதற்கான அடிப்படை தகுதி ஏதாவது ஒரு ரூபத்தில் இறைவன் கட்டாயமாக எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக கேட்ச் அவுட் பண்ணி ட்ராக் அவுட். அப்படி இல்லாமல் அதுவும் ஆண்களுடைய, அதாவது திருமணம் முடிந்து குடும்பத்தை காக்கக்கூடிய இடத்துல இருக்க ஆணுடைய வேலை இல்லாத அந்த நேரங்கிறது ரொம்ப கடினமானது. அப்போ அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிக்கு தான் சர்வைவல் த ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம். வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சங்கரன் அப்படி சகோதரர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஐயா ஆத்ம வணக்கம், ஓம் நமச்சிவாயா. நேற்று தியானத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ஒளி தெரிந்தது. இந்த ஒளியை அனைவரிடத்திலும் காண்பாய் என்று ஒரு குரல் வந்தது. இந்த ஒளி வெளிச்சத்தினால் என் தேகம் மிகவும் பிரகாசமாக மாறியது. இதை கொடுத்த இறையர்களுக்கு கோடான கோடி நன்றி, மற்றும் இறையர்கள் தூதராய் ஆகிய ஐயா உங்களுக்கும் கோடான நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு.
அதாவது மெடிடேஷன் வந்து இவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு அர்த்தம். மெடிடேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறாருன்னு அர்த்தம். நம்ம மெடிடேஷனில் வந்து அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்கிறது ஹையர் லெவலில் போகிறோம். அந்த ஒலி வருது பார்த்தீங்களா, அந்த ஒலி கிடைக்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். வந்து நம்ம வந்து லைட் தான், ஒளியினுடைய ஒரு பகுதி தான். நம்ம டிவைன் அப்படின்னா அது ஒளி தான். அதை தான் திருவுட்பிரகாச வள்ளலார் வந்து தீபமாக அந்த வடலூர் வள்ளலார் கோயிலில் அந்த ஒரு வருஷமும் அந்த தீபம் கும்பிடுவாங்க. ஒளி தான் கும்பிடுவாங்க, லைட்டு தான் கும்பிடுவாங்க. கடவுள் வந்து லைட்டு தான். நம்ம தெரியாமல் இந்த உருவம் அந்த உருவம் ஆண் பெண் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் லேடர் மாதிரி, ஏணி மாதிரி ஒரு லெவலாக போகிறோம். ஹையர் லெவல் போனோம்னா வி ஆர் பிகம் த லைட். கடவுளோட கடவுளை ஐக்கியமாயிடணும், லைட்டோட லைட்டை ஐக்கியமாயிடணும். நாமளும் ஒரு பார்ட் ஆஃப் லைட்டு தான், ஸ்பார்க் ஆஃப் த லைட். அது பிரம்மாண்டமான லைட்டு, அது ஸ்பார்க் ஆஃப் த லைட். அதை டச் பண்ணிட்டு வராருன்னு அர்த்தம். இது வந்து நல்ல சிம்டம். இது எல்லாருக்குமே வரும். சில பேருக்கு வரலைனாலும் நம்ம தப்பாக பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. பட் அல்டிமேட் எய்ம் வந்து இதெல்லாம் வரும். இதில் வந்து பாருங்கள், தியானத்தில் மிக பிரம்மாண்டமான ஒளி ஒன்று தெரிந்தது. இந்த ஒளியை அனைவரிடத்திலும் காண்பாய் என்ற ஒரு குரல் வந்து, நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட் தான் அண்டர்லைன் பண்ணணும். இந்த ஒளியை அனைவரிடத்திலும் காண்பாய் என்ற குரல் வந்தது. அது வந்து டிவைன் வாய்ஸ். அது கடவுளாக வந்து சொல்கிறது டிவைன் வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து இந்த ஒளியை அடைவதும் காண்பாய்னா எல்லா உயிர்களும் இறைவனுடைய ஒரு பகுதின்றதை உணர்ந்தது. நாம ஒளி, அவங்களும் ஒளி. அப்போ இந்த ஒளியை அனைவருக்கும் காண்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒளியை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கிட்டையும் ஒளியை பார்க்குறோம். எல்லாரையும் கடவுள் நாம் நினைச்சோம்னா நாமளும் கடவுளுடைய பகுதி. கடவுளை வந்து எப்படி நம்ம கும்பிடுறோம் அப்படின்றது அது வேறு சமாச்சாரம். பட் கடவுளை எப்படி உணர்றோன்றது வேறு சமாச்சாரம். இப்போ நாமளும் ஒளியினுடைய ஒரு பகுதி, அவங்களும் ஒளியினுடைய பகுதி அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய தீய கர்மாக்கள் ஆட்டோமேட்டிக்காக போய்விடும். நீங்கள் அதுக்காக எந்த கோயில், எந்த புனஸ்காரமும், எந்த பரிகாரம்லாம் ஒன்றும் பண்ண தேவை. அந்த ஒளியை எப்போ கண்டு அந்த ஒளியோட ஒளியாக நாமளும் ஐக்கியமாகி அவங்களும் ஒளி தான், நாமளும் ஒளி, எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வரீங்களோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஞானம் வந்த உடனே உங்கள் கர்மாலாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், பூஜை செய்யணும்னா அதெல்லாம் இல்லையா தப்பானா அது சரிதான். பட் அது லோயர் லெவல். பட் ஹையர் லெவல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம் வந்துச்சு, அதிலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சகோதரர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். எல்லாரும் இந்த மாதிரி வரணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். என் தேகம் பிரகாசமாக மாறியது. இந்த தேகம் பிரகாசமாக மாறியதுன்னா அந்த டிவைன் லைட் நம்மக்கிட்ட உள்ள வர நம்ம ஆறால வந்து ரெக்கார்ட் ஆகும். அது இன்விசிபிள் ரைஸ். அந்த டிவைன் லைட் நம்மக்கிட்ட வர நம்மகிட்ட இருக்கிற அத்தனை துக்கங்களும் வெளியே போயிடும். அத்தனை துக்கங்களும் வெளியே போயிடும், அத்தனை நோய்களும் வெளியே போயிடும், அத்தனை பிரச்சனைகளும் வெளியே போயிடும். எப்படி நோய் போகணும் உங்களுக்கே தெரியாது. எப்படி பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. எப்படி உங்களுக்கு உங்களோட வறுமை கஷ்டம்லாம் போச்சு உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டிவைன் லைட் வரும். அதான் வந்து பிரபஞ்ச ஒளின்னு சொல்லுவோம், பிரபஞ்சம்னு சொல்கிறோம். அது என்ன பேரில் சொன்னாலும் சரி, இறைவன் தான், ஒளி தான். ஸோ அந்த அல்டிமேட் எய்ம் வந்து டு ரியலைஸ் த லைட், அந்த லைட்டு தான். அருமையாக பண்ணியிருக்கா, நல்ல விஷயம். இது எல்லாருமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க, சரியா? அடுத்தது வந்து குழந்தைகள் சகோதரர் ஒரு போட்டிருக்காரு. அது ஏதோ டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது. ஓராசிரியர் வகுப்பு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். முதல் நிலையில் மாணவர்கள் இருந்தால் இந்த குழு உறுப்பினருக்கு பதில் சொல்வார்கள். ஆனால் பாடத்தை எங்கேயோ கற்றுக்கொண்டு இங்கு வந்து பதிலை எதிர்பார்ப்பது எப்படி ஐயா? கொஸ்டின் கேட்குறாரு. இல்லை, நாம் ஓராசிரியர் வகுப்பிலிருந்து முன்னேறி பல பள்ளி ஓராசிரியர் வகுப்பு என்றால் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்க. தவறுலாம் ஒன்றும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தானே, கற்றுக்கிட்டு தானே வரும். இல்லை, இவருடைய கருத்து என்னென்னா, இந்த குழு உறுப்பினர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு இருக்காங்க, ரைட்டு, ஓகே. மற்ற குரூப்பில் இருந்து எதோ கற்றுக்கிட்டு வந்து இங்கே வந்து கேள்வி கேட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு இவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் சொல்கிறது வந்து அதான் தெரியுது. அதாவது இந்த ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்குறீங்க, வாத்தியார் நான் சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக்குறீங்க. மற்ற ஸ்கூலில் ஒரு ஏதோ ஒரு ரீசனால், வெவ்வேறு காரணங்களால் அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வராங்க. அப்போது டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வராங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வராங்க, வேறு வருஷத்துலேருந்து வருவாங்க, வேறு ஆம்பிகள்ந்து வருவாங்க, இங்கே வராங்க. இங்கே ஏன் வராங்கன்னா, நாம் நினைக்கிறோம் வெவ்வேறு காரணங்கள் நினைக்கிறோம். பட் அது இறைவன் தான் அனுப்பிச்சி விட்றாரு. இங்கே ஒருத்தர் வராங்கனாலும் அது இறைவன் தான் அனுப்பிச்சி விட்றாரு. சிதர்பர் மக்கள் தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கேருந்து வெளியே போகிறாங்கன்னா அவங்க தான் அனுப்பிச்சி விட்றாங்க. அது காரணம் இருக்குது. அதை பற்றி பேச நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம சுருக்கமாக காலத்தினுடைய பற்றாக்குறை கருதி நம்ம சுருக்கமாக சிம்பிளாக சொல்கிறோம். இங்கே யார் வந்தாலும், கர்மாந்திக்கு நீங்கள் உள்ளே யார் வந்தாலும் அவங்க வர்றோன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை, அவங்க வரல, கடவுள் தான் சேர்க்கிறார். இங்கேருந்து வெளியே போகிறாங்கனாலும் கடவுள் தான் வெளியே அனுப்பிச்சி விட்றாரு. காரணத்தோடு தான், காரணம் இருக்குது. ஆனால் தான் நம்ம வந்து யாரும் வர்றவங்கள வாங்கன்னு சொல்கிறதில்ல, போகிறவங்கள போங்கன்னு சொல்கிறதில்ல.
யாரையுமே வந்து எதுவுமே கட்டுக்கிறது இல்லை. வந்த மாட்டை கட்டுறது இல்லை, போன மாட்டை தேடுன்னா அதுதான். அது ஏன் மெம்பர்ஷிப் அதிகம் பண்ணிக்கணும், இவங்களுக்கு பேர் பண்ணணும், நாம் இப்படியாக இருக்கணும், அவங்க அசைக்கலாம், அதெல்லாம் இங்கே கிடையாது. யாருக்கு வந்து சொகப்பணும் அமைப்பு இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. யாருக்கு கஷ்டம்னு அமைப்பு இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடுவாங்க. சிம்பிள். இது சிம்பிள் லாஜிக். இதை புரிஞ்சவே போதும், இந்த பேசிக்கை புரிஞ்சவே போதும். படமுறையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். யாருக்கு நல்ல நேரம் வருது, கஷ்டப்பட்டெல்லாம் போதும், இதுக்கு மேலே சொகப்பணும் எப்போ அமைப்பு இருக்கோ அவங்க தானாக வருவாங்க. இங்கே ஏதாவது ஒரு லிங்கில் வருவாங்க. இல்லை இன்னும் இன்னும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய நொந்து நூடுல்ஸ் ஆகி நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு நிறைய பண லாசாகி உடம்பு கெட்டு போய் உறவுகளை நிறைய சிக்கல் பிரச்சனைகளை வந்து இன்னும் நிறைய பணம் கற்றுக்கொள்ள வேண்டும் டு லேர்ன் த லெசன்ஸ். அப்படின்னும் போது அவங்க இங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணால் அவங்க மேலே லெவலுக்கு வந்துடுவாங்க. இங்கே மேலே போகக்கூடாதுன்னு போது ஆப்போசிட்டாக அந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யும். அது சிவன் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வேலையை செய்கிறதெல்லாம் சக்தி இன் யாங் சைனீஸில் சொல்லுவாங்க இல்லையா. அதே வந்து நம்ம இந்து மதத்தினுடைய இதில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சக்தி சிவம்னு சொல்லுவாங்க. இங்கே சிவம் ஒன்று சொல்லுவார், சக்தி ஆப்போசிட்டாக மாய் இது போய் வெளியே விட்டுரும். அந்த மாயை கொண்டு போய் வெளியே விட்டுரும். ஓகே ரைட் பாய் போயிட்டு வாங்க, இன்னும் ஒரு 50 பேரை 100 பேரை கஷ்டப்பட்டு அது பிறகு புத்தி வரணும் போது நாம் போய் இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு சொல்ல முடியாது. போட்டோம். யார் வந்து அந்த ஹையர் லெவலில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். யார் யூகேஜி முடித்தாங்களோ அவங்களுக்கு தான் 1ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுக்க முடியும். ப்ரீகேஜியில் கொண்டு வந்து இப்போ சொல்லிக் கொடுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? நானும் சொல்லலாம், அவங்களுக்கு புரியாது. அதனால் இந்த பலப்பள்ளி ஆசிரியர்னு சொல்லும் பொழுது பல பள்ளிகள் வந்து வராங்க, அவங்க எங்கேயோ கேட்டுட்டு வராங்க. பட் இவங்க கேட்ட கேள்விக்கு அங்கே ஆன்சர் கிடைக்கல. உண்மையான விஷயமா தான், இங்கே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அங்கே கிடைக்காதனால தான் அவங்க வராங்க. ஆனால் அது வந்து நாம் இந்த பள்ளியில் படித்தவங்க, இந்த சிலபஸ் தெரிஞ்சவங்க, இல்லை பாடகணும் வந்து அவங்கள வந்து ஒரு செகண்ட் கிரேடில் வைக்க வேண்டாம். அவங்களையும் நமக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க தெரியல, அவங்க தெரியாமல் வராங்க. அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி அவங்க கிளியர் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய வேலை. அது நீங்களே பண்ணுங்கள், நான் தான் பண்ணது ஒன்றும் கிடையாது. நீங்களே பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்னீங்கன்னா அதை வந்து நான் ஃபைன் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்களே சொல்லுங்கள், எல்லா கொஸ்டின் எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணும், தாராளமாக ஆன்சர் தெரிஞ்சது சொல்லுங்கள். தப்போ தவிர எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கணும். நம்ம பெர்ஃபெக்டாக இருந்தால் நாமே இங்கே வரோம், பெர்ஃபெக்ட் ஆறு தான் இங்கே வரும். ஆனால் உங்களுக்கு இது சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோ, இது வேறு கமெண்ட் அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை பற்றி நீங்கள் தவறாக நினைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சு என்னவோ சொல்லுங்கள், அப்போ தப்பு கிடையாது. அதனால் மற்ற பள்ளிகள்லேருந்து இங்கே வர்றவங்களுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறோம். ஒரு 25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸான இந்தியா லெவலில் பெரிய ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் பிரெயின் சர்ஜரிக்காக போயிருக்காங்க. பிரச்சனை அவங்களுக்கு, பிரெயின் சர்ஜரிக்காக போயிருக்காங்க. இந்தியா லெவலில் ஃபேமஸான கார்பரேட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பிரெயின் சர்ஜரி தான் பண்ணணும், பண்ணாலும் கேரண்டி சொல்ல முடியாது. 3 தடவை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அப்பப்போ ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி 3 தடவை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. 3 தடவை பண்ணியிருக்காங்க. 3 தடவை பண்ணி திருப்பி அகெயின் அந்த கட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒன்று புரியல. எங்கெங்கோ கட் போட்டிருக்காங்க. அப்போது அவர் சொன்னார், ஒரு தடவை இங்கே வந்தார், அவர்கிட்ட ஒரு 1 இயர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு 4 டைம் அவருக்கு அந்த பிரெயின் டியூமர் வரல. அதுக்கு முன்னாடி 3 டைம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி ஆடிட்டர் அவர் பிராமின்னு பண்ணியிருக்காங்க. 4ஆவது டைம் நம்மகிட்ட வரும்போது ஒரு 1 இயர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவர் சரியாயிட்டார், நார்மல் ஆகிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த ஸ்கல்ல ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மூளை கட்டி வரவே இல்லை. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், சார் நான் வந்து இந்தியா முழுசும் எங்கெங்கேயோ போனேன் சார், பெரிய டாக்டர்ஸ்லாம் பார்த்தேன். நான் சார் 25 இயர்ஸ் பேக் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். நான் 1/2 hour கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு 10,000 வாங்கியிருக்காங்க. 1/2 hour தான் கன்சல்டேஷன். அதை பற்றி ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இப்படி பண்ணலாம் இந்த டேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு 10,000 சார்ஜ் சார், 1/2 hour தான் டைமு, அந்த 1/2 hour கேட்டு முடிச்சுட்டு வந்துடணும். பட் நான் கேட்ட கேள்விக்கு யாரும் சரியான ஆன்சர் பண்ணலை. அந்த டீம் ஆஃப் த டாக்டர்ஸ் யாருமே சரியாக ஆன்சர் பண்ணல. இந்தியா முழுசும் போயிருக்கார் அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பர்சன் அவர். இந்தியா முழுசும் நான் போனேங்க கேட்டேன் சார், யாருமே சரியான ஆன்சர் பண்ணல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் டாக்டரா நீங்கள் டாக்டரான்னு திருப்பி கேட்டாங்களா அவங்க. நாங்கள் டாக்டரா நீங்கள் டாக்டர், அதுக்கு மேலே என்ன பேச முடியாது சார், நீங்கள் தான் டாக்டர். அப்போ நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இதான் ஃபைனல் டிசிஷன் இதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு உங்களை கேள்விப்பட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து நான் கேட்காத விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இன்டர்னல் ரீசன் என்ன, இந்த மூளையில் கட்டி வர்றதுக்கு இன்டர்னல் ரீசன் என்ன, எக்ஸ்டர்னல் ரீசன் என்ன, கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் என்ன, கண்ணுக்கு தெரிந்த காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அழகாக புட்டு வச்சுட்டீங்க. நான் கேட்ட கேள்விக்கு அவர் ஆன்சர் சொல்ல தெரியல. கடைசியாக என்ன கேள்வி கேட்டார், நான் டாக்டரா நீங்கள் டாக்டரா? நீங்கள் தான் டாக்டர்.
அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, இந்த மாதிரி குறுக்கெல்லாம் கேட்டுக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் சார். அவர் உங்களோட வயசில் பெரியவர், நீங்கள் ரொம்ப சின்னவர். ஆனால் எப்படி சார் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயத்த சொன்னீங்க? இன்டர்னல் ரீசன் என்னன்னு சொல்கிறீங்க, எக்ஸ்டர்னல் ரீசன் என்னன்னு சொன்னீங்க, இது எதனால் வந்திருக்குன்னு சொன்னீங்க, எப்போ போகும்னு சொன்னீங்க, எல்லா மெத்தடும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என் மனசில் இருந்து கேட்காத கேள்விகளுக்கும் ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க, தரவாக புரிஞ்சுட்டீங்க. இவ்வளோ வயசு சின்னவதாக இருக்கீங்க, எப்படி அவ்வளோ பெரிய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் முடியல ஆன்சர் பண்ண? என்னை துரத்தியாக விட்டாங்க. நாங்கள் டாக்டர், நீங்கள் டாக்டர், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கேட்குற, நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நீங்கள் வெளியே போங்கன்ட்டாங்க. நீங்கள் எப்படி டாக்டர் சொன்னீங்க அப்படின்னாரு. இல்லை, இது டாக்டர் இளங்கோ பேசலை, இறைவன் வந்து சித்தர்களும் அவங்க வந்து என்கிட்ட உட்காந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இட் இஸ் நாட் த வேர்ட்ஸ் ஆஃப் டாக்டர் இளங்கோ. இறைவனும் சித்தர் பெருமக்களும் எனக்கு கொடுக்குறாங்க, அதை நான் சொல்கிறேன், இதான் உண்மைன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் என்ன சார் இப்படிலாம் சுற்றுனேன், யாருக்குமே தெரியல, கழுத்து பிடிச்சலாக்கிற தொலைச்சிட்டாங்க சார், பணத்தையும் வாங்கிட்டு என்னை மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க சார், இதுக்கு மேலே கேட்கக்கூட, நான் சொல்லிட்டு தான் கேட்கணும். நீங்கள் எப்படி டாக்டர் சொல்கிறீங்க? இறைவனும் சித்தர் பெருமக்களும் கொடுத்த ஞானத்தை வச்சு நம்ம சொல்கிறோம், அதான் விஷயம். ஸோ அந்த தெரியாததுனால தான் அவங்க வந்து அந்த ஆன்சர் பண்ண முடியல. ஃபேமஸ் டாக்டர்ஸ், அது நம்ம பேர் சொல்லக்கூடாது, பப்ளிக் போகிறோம்ல, அவங்க பேர் ஹாஸ்பிட்டல் நேம்லாம் சொல்லக்கூடாது. ஃபேமஸ் டாக்டர்ஸு, ½ அன் ஹவருக்கு 10,000 கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குற டாக்டர்ஸ், ½ அன் ஹவருக்கு 10,000 கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குற ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் நான் வாங்கின ஃபீஸு 2,000 ரூபாய் தான் வாங்கினேன். சொன்னார் அவர், சார் 2,000 ரூபாய்க்கு இவ்வளோ தெளிவாக விளக்கமெல்லாம் சொன்னீங்க, 2,000 ரூபாய்க்கு இவ்வளோ விளக்கம் சொன்னீங்க, 10,000 ரூபாய் கொடுத்து 10 இடத்துல போயிட்டு வந்துக்கிறேன் சார், யாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணவே இல்லை, கேட்காத கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. இதுதான் ஞானம், படித்த அறிவு கிடையாது. நான் பேசுறதெல்லாம் படித்த அறிவுலாம் அப்புறம் அவங்க கொடுத்த அறிவு தான். அது படித்த அறிவெல்லாம் ஓரம் கட்டிடும். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் படித்த பெரிய படிப்பு, ஆஹா இவ்வளோ படிச்சுக்கிறோம், அவ்வளோ படிச்சிருக்கோம், எம்டி முடிச்சிருக்கோம், பிஹெச்டி பண்ணியிருக்கோம், 5 பிஹெச்டி பண்ணியிருக்கோம், 6 பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படிப்பெல்லாம் வருது, இதுக்கு மேலே அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த படிப்பு தான் பெரிய படிப்பு. ஸோ அந்த படிப்பு மற்ற இடத்துல அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கல, தப்பான ஆன்சர் கிடைக்குது, இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி, இவங்களுக்கு புரிகிற மாதிரி யாரும் ஆன்சர் சொல்லலை. அதனால தான் அவங்க இங்கே வராங்க, அதனால தான் சித்தர் பெருமக்கள் இறைவனை அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க நம்ம ஆன்சர் பண்ணுவோம், இதை செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சரியா? உங்களை மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணுங்க. நீங்கள் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்களாம் ரொம்ப பிரில்லியன்ட் தான், பட் அவங்க கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட் தான். பட் அவங்கள தேர்த்தி கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை, உங்களுடைய கடமையும் கூட, என்னுடைய கடமை மட்டும், உங்களுடைய கடமையும் கூட. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தேர்த்தி விடு. அப்புறம் நீங்களே போட்டிருந்தீங்க, குழந்தை வீர சகோதரரை போட்டிருந்தாரு, ஃபேமிலியில் வந்து நான் மன்னிப்பு கேட்டேன்னா அது வந்து பிரச்சனை ஜாஸ்தியாகுது, குத்துன்னு நிறைய குத்துறாங்க அப்படின்னாங்க. அதை நீங்கள் போட்டு உங்களை நம்ம நண்பர்கள்லாம் கலாய்ச்சியும் இருக்கிறாங்க உங்களை, இல்லையா? ஏன்டா போட்டோன்ற மாதிரி கலாய்ச்சிருக்காங்க. அது ஃப்ரெண்ட்லியாக கலாய்ச்சிருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறோம், ஃப்ரெண்ட்லியாக கிண்டல் பண்ணிக்கிறீங்க, ஒன்றும் இல்லை. பட் என்ன விஷயம் அப்படின்னா, மன்னிப்பு கேட்டேன் சார், ஆனால் பிரச்சனை ரெடியூஸ் ஆகலை, எனக்கு குத்து அதிகமாக தான் விழுது, பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, நீங்கள் மன்னிப்பு கரெக்டாக கேட்குறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் கோயிங் இன் த கரெக்ட் வே, யூ ஆர் கோயிங் இன் த ரைட் வே அப்படி சொல்லி அர்த்தம். அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குறது கரெக்டாக கேட்குறீங்க, பட்டு கேட்கும்பொழுது அவங்க உடனே டக்குன்னு மன்னிக்க மாட்டாங்க. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணைகிற தீபம் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் லைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அது அணைய போது அணையத்துக்கு முன்னாடி நல்லா பிரகாசமாக எரிஞ்சிட்டு அப்புறம் அணையும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன திரும்பி ஒரு தடவை பாருங்கள், எத்தனை விளக்கு தீபம் பார்க்கும்போது அது அணையும் பொழுது நல்லா பிரகாசமாக எரிஞ்சிட்டு அப்புறம் ஆஃப் ஆகும். அதே மாதிரி சில பேர் டெத் பெட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அது டெத் பெட்டில் இருக்கு, நாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. டெத் பெட்டில் இருக்கிறவங்க அந்த இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ரொம்ப பிரைட்டாக அருமையாக பேசுவாங்க. அவங்க எந்த ஸ்டேஜில், அது எல்லா கேஸில், சில கேஸில் அப்படி இருக்கும். டெத் பெட்டில் இருக்கிறவங்க, மரணப்படத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் பேரன் பேட்டி எல்லாங்கெல்லாம் வாங்க, எல்லாம் பால் கொடுங்க, அவங்க உயிர் பிரியட்டும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இருப்பாங்க, கடைசியாக அவங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும், அந்த டைம் தான் கொடுக்கணும். அந்த டைமில் இருக்கும்போது சில கேஸில் வந்து பிரகாசம் பேசுவாங்க. அது வரைக்கும் அவங்க பெட்டடாக இருந்திருப்பாங்க, பேச்சு வந்திருக்காது, கோமால இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு பை சொல்லிட்டு உயிர் பிரியும். அது மாதிரி கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை நம்ம குழுப்பில் யாராவது பார்த்துருக்காங்களான்னு தெரியல. பட் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அது என்னென்னா, அணைகின்ற தீபம், அந்த உயிர் பிரிய போது போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லபடியாக பார்த்து ஃபைனலாக உள்ள என்னென்ன எனர்ஜி இருக்கோ எல்லாத்தையும் எனர்ஜி வாங்கி எல்லாருக்கும் ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வெளியே போகுதுன்னும் போது அது போகாது. நான் எப்படி இவ்வளோ நாளாக வந்து உன்னை உட்காந்து உன்னை இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன், டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறேன், அது எப்படி இன்னைக்கு வந்து நீ என்னை போனால் நான் போயிடுவேனா, நீ மன்னிப்பு கேட்டால் நான் போயிடுவேனா, மன்னிச்சுட்டா ரைட் ஆகிடுமா, நான் அது எப்படி போயிடுதான்னு சொல்லிட்டு உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே உட்காந்துட்டு போக மாட்டேன்னு அடம் பண்ணும்.
அடம் பண்ணும், போக மாட்டேன்னு சொல்லும். அந்த மாதிரி போக மாட்டேன்னு சொல்லும்போது என்ன பண்ணும், உங்களுடைய குட் கர்மா நீ போயே தான் அவன் வெளியே தள்ளும். அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்கும், குட் கர்மாவுக்கும் பேட் கர்மாவுக்கும் மத்தியில் ஒரு ஃபைட் நடக்கும். பேட் கர்மா வந்து நான் போக மாட்டேன், நான் இங்கேயே சாஸ்வதம் வாழ்ந்துட்டு இருப்பேன், இவர் இப்படியே இம்சை பண்ணி டார்ச்சர் பண்ணி அடுத்த ஜனத்துக்கு இப்படியே கொண்டு போயிட்டு தான் இருப்பேன், நான் விட மாட்டேன்னு பேட் கர்மா சொல்லுங்க. ஒரு இமேஜினஸ்க்காக சொல்கிறேன் நான். குட்கர்மா அதெல்லாம் இல்லை, அவர் அவர் தன்னோட தவறுகளை உணர்ந்துட்டாரு, மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய பேட் கர்மா கிளியர் பண்ணிட்டு அடுத்த உயர்ந்து அதுக்கு போகிறதுக்கு வந்து நீ வெளியே போகணும், நான் போக மாட்டேன் நீ வெளியே போகணும். இந்த 2 பேரும் ஃபைட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் அக்ரவேஷன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் அக்ரவேஷன் ஆகும். இந்த மாதிரி அக்ரவேஷன் போது என்ன பண்ணுறாங்க, சில பேர் பயந்து விட்டுறாங்க, ஐயோ இது கேட்டனால தான் இப்படிலாம் ஆகிப்போச்சு, அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஸ்டபானாக நின்னீங்கன்னா போயிடும், பர்மனெண்ட்டாக போயிடும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த பீடை, அந்த கஷ்டம், அந்த துன்பங்கள்ன்றது உங்களை விட்டு வெளியே போகுறதுக்கான அறிகுறி தான் அது. ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி யாரும் வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறேன் சார், இதை ப்ராசஸ் பண்ணுறேன் சார், போகும்போது இந்த பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் தைரியமாகுங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் அந்த எட்ஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சுகப்படுவதற்கான நேரம், நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான நேரம், துன்பங்கள்லாம் உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போகிற நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். தயவு செய்து பயப்பட வேண்டாம், குத்து வீடுதான் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது எல்லாருக்குமே இருக்கும், நிறையா. இது எல்லா கேஸுக்குமே இருக்கும். ஈவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பேஷண்ட்ஸு கூட அந்த சில பேர் கொஞ்சம் அக்ரவேஷன் ஆகும், சில பேருக்கு அக்ரவேஷன் ஆகும், எல்லாருக்குமே இல்லை, சில பேருக்கு அக்ரவேஷன் ஆகும். உடனே சில பேர் பயந்தவங்க, ஐயோ என்ன இந்த டாக்டர் போய் மருந்து சாப்பிட்டோம் ஜாஸ்தி ஆகி போச்சு, இது டாக்டர் சரியில்லை வேஸ்ட்டு, வேறு டாக்டர் பாருங்க, அப்படி போயிடுவாங்க. அப்படி இல்லை, உண்மையிலே இப்போ நான் சொன்ன விஷயம்தான். உள்ளே என்ன பண்ணும், இதே மாதிரி தான் பேட் கர்மா குட் கர்மா. அந்த பேட் கர்மா என்ன பண்ணும், நான் போக மாட்டேன், இது இப்படியே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வைத்திய செலவு பண்ணி இவங்க கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி ரோல் பட்டு இப்படி தான் இருக்கணும், நான் விட மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லுவோம். அப்போ குட் கர்மா என்ன, இல்லை அவங்க சுகப்பட வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புவோம். அப்போ இது ரெண்டுக்கும் ஃபைட்டிங் நடக்கும்போது சில பேருக்கு பாடியில் அக்ரவேஷன் ஆகும், ப்ராப்ளம் ஜாஸ்தியாகும். சில பேர் பயந்து விட்டுரும், ஐயோ சரி இல்லை வேறு டாக்டர் போகலாம், வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் போகலான்னு போயிடும். இல்லை கொஞ்சம் டைம் பிடிச்சி பண்ணிங்கன்னா அந்த நோய் போயிடும். போன நோய் போனதான் திருப்பி உங்கள் லைஃப்பில் வராது, போன நோய் போனதான் திருப்பி லைஃப்பில் வராது. ஸோ இது வந்து அந்த குட் கர்மாவும் பேட் கர்மாவும் உள்ள கோயின்சைட் ஆகி உள்ள வேலை செய்யும் பொழுது பேட் கர்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது. அதனால் அந்த மாதிரி டைமில் அக்ரவேஷன் இருக்கும், பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சரி நோய்களுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் இது பொருந்தும். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம், தைரியமாக கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடுங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. இறைவனுடைய நோக்கம் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுன்றது தான். நம்ம தான் தெரியாமல் தப்பாக இதுதான் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். தப்பு நம்மக்கிட்ட தான், இறைவன்கிட்ட கிடையாது. சரியா? அடுத்தது ரமணிச்சந்திரன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இந்த பேர் மாற்றத்தை பற்றி. பேர் இழப்புன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதில் வந்து எல்லாமே கரெக்டு தான், படிச்சிருப்பீங்க. இந்த யாஷிகா பூஷிகாலாம் பிறந்துட்டு இருக்காங்க இப்போது, மற்றவங்கலாம் போயிட்டாங்க. கரெக்டாக சொன்னதெல்லாம் கரெக்டு தான். குப்புசாமி மாடசாமிலாம் போயிட்டாங்க, மணிமேகலை மகாலட்சுமிலாம் இப்போ இறந்து கொண்டு இருக்கிறார்கள், கரெக்டு தான். சுரேஷ் ஆர்த்தி கீர்த்திலாம் இருக்காங்க, மோனிஷ் தனேஷ் யாஷிகா பூஷிகாலாம் பிறந்துட்டு இருக்காங்க இப்போது, கரெக்டு தான். இது வந்து நாளடைவில் பெயர் எழுந்து அடையாளம் எழுந்து குறியீட்டு எண்களோடு அடையாளப்படுத்தப்படுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு, ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. நியாயமான ஆதங்கம் தான். அதாவது பேர் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது நிறைய விஷயம் இருக்குது. தமிழ் நியூமராலஜி இருக்குது, இங்கிலீஷ் நியூமராலஜி இருக்குது. அந்த நியூமராலஜி வச்சு நிறைய பேர் வைப்பாங்க. நிறைய பேர் இப்படி பேர் வச்சா நல்லது, அப்படி பேர் வச்சா நல்லது. இட் இஸ் எ சயின்ஸ், அது தப்பு இல்லை, இட் இஸ் எ சயின்ஸ், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் வந்து இப்போ அந்த பேருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கும், பேருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கும். பழைய காலத்தில் நம்ம தான் பேர் கரெக்டாக வச்சாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்டைலாக வைக்கிறாங்க, தமிழ் பேர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக வைக்கிறாங்க. என்னுடைய தம்பி குழந்தைக்கு பேர் வைக்கிறோன்னா வாங்க அப்படின்னாங்க, போனேன். ஏதோ ஒரு பேர் வச்சேன், மோனிஷான்னு இது என்ன மோனிஷான்னு பேர் வைக்கிறேன், இது கிறிஸ்டின் நேம் மாதிரி இருக்கே அப்படின்னு. இல்லைண்ணா இந்த பேர் தான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோன்னா. இது என்ன மோனிஷான்னு பேர் வச்சுக்கிறீங்க, இது கிறிஸ்டின் நேம் மாதிரி இருக்கேன்னு. இல்லைண்ணா இது தமிழ் பேர் தான்ண்ணா அப்படின்னு. சரி வச்சுக்கோன்ட்டு. மோனிஷா. மோனிஷானா மீனிங் தெரியாது. நான் கேட்டேன், மோனிஷானா மீனிங் தெரியுமா? தெரில. தம்பி வைஃப் கிட்ட கேட்டேன், ஏம்மா உனக்கு தெரியுமாம்மா மோனிஷானா மீனிங்? தெரில மாமா. தெரியாதே பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த யாஷிகா பூஷிகாலாம் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க, பேர் தெரியாது.
அதுக்கு என்ன மீனிங்னு தெரியாது. ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அப்படி ஸ்டைலாக வைக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. நீங்கள் வைக்கின்ற பேர் அந்த குழந்தைகளுடைய வாழ்நாடை, அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷ துக்கங்களை நிர்ணயிக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கும். அந்த பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷா ஷீலாம் வருது இல்லையா, ஷா ஷி வடமொழி சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷா ஷின்ற பேர் வராத மாதிரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குவோம். ஷா ஷி இந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இந்த கஷ்டம் இஷ்யூ வருது இல்லையா, இப்போ பாருங்க இவர் போட்டுருக்காரு யாஷிகா பூஷிகா அப்படின்னு தான் இருப்போம். நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தான்னு தெரியும். அத்தி படம் பார்த்தா நல்லா இருக்கும், உள்ளே போனால் அத்தனையும் சொத்தான்னுவான். அத்தி படம் வெளியே பார்த்தா நல்லா இருக்கும், விட்டு பார்த்தா அத்தனையும் உள்ள சொத்த பூ இருக்கும், நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ பார்க்கறதுக்கு வெளிப்பார்வையில் பார்க்குறோம், நம்ம எல்லாமே வெளியே தான் பார்க்குறோம். நம்ம வாழ்றதே வெளியே, அவங்கள இன்னொருத்தருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்காக யாரும் வாழ்றதில்லை. நிறைய பேர் 99% ஆஃப் த பீப்புள் வந்து மற்றவங்களுக்காக தான் வாழ்றாங்க ஒழிய நமக்காக வாழ்றதெல்லாம் கிடையாது. அடுத்தவன் இப்படி இருக்கிறான், அவன மாதிரி நாம இருக்கணும். அடுத்தவன் இப்படி இருக்கான், அவன் மாதிரி நாம இருக்கணும். அவன் இப்படி இருக்கிறான், அவன் மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஒழிய அவன் என்ன கர்மா வச்சுட்டு வந்திருக்கிறான், அவங்ககிட்ட என்ன கர்மா இருக்கு, அவன் அப்படி இருக்கிறான், நம்மகிட்ட என்ன கர்மா இருக்கு, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், அதை திங்க் பண்றது கிடையாது. அவன மாதிரி ஆகணும், அவன் மாதிரி ஆகணும், அவன் மாதிரி. பட் அவன் மாதிரி கர்மா இருக்கா, குட் கர்மா வச்சிருக்கானா, அது இல்லை. அங்கே பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 0 இருக்கும், இல்லை மைனஸ் இருக்கும். கர்மா பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். ஆனால் கேட்கறது வந்து எனக்கு 1 லேக் வேணும், 2 லேக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அப்படித்தான். ஸோ பேர் வந்து வைக்கிறது வந்து நல்ல மங்களகரமான பேரை வைங்க. அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ அதனுடைய முதல் எழுத்து வர மாதிரி வைங்க. குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ அந்த நட்சத்திரனுடைய முதல் எழுத்துல வர மாதிரி வைங்க. நீங்கள் வேற ட்ரெடிஷ்னலாக வேற ஏதாவது பேர் செலக்ட் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களுக்கும் 4 எழுத்து இருக்கும். 1 2 3 4 4 நட்சத்திரங்கள் இருக்கும். 4 நட்சத்திரங்களுக்கும் 4 பேர் எழுத்து இருக்கும். அந்த எழுத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப கோயின்சைட் ஆகி போகும். அவங்களுடைய கர்மாவுக்கும் அவங்களுடைய அரஸ்கோப்புக்கும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இதை பற்றி பேசினா பெரிய சப்ஜெக்ட். இந்த பேரை பற்றி பேசினாலே ஒரு 2 மாதத்துக்கு பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்காது. ஆனால் பேர் கிறிஸ்துமஸ் சாதகமான நினைக்காதீங்க. அது பாருங்க, அந்த பெயர் சுட்டும் விழானே ஒன்று கொண்டாடுவாங்க. இந்து கல்ச்சரில் அப்படி ஒரு இது இருக்குது. அது குழந்தைக்கு பேர் இருக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி பேர் வைப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிர்ணயிக்கிறத அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே வந்து இங்கிலீஷ் நியூமராலஜியாக நிறைய பேர் தெரியும். தமிழ் நியூமராலஜி ஒன்று இருக்குது. அது சித்தர்களுக்கு மட்டும் அந்த சித்தர்கள் உருவாக்கின தமிழ் நியூமராலஜி. அது அவங்க வந்து தமிழ் நியூமராலஜி அவங்க வந்து 7 வகையாக பிரிப்பாங்க. 9 நம்பருக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. 26 அல்பபெட்டையும் நியூமராலஜியில் ஒரு நம்பர் கொடுத்து ஒதுக்குவாங்க. 1க்கு இது, 2க்கு இது, 3 4 இது அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க. சித்தர்கள் வந்து பஞ்சபூதங்களை பிரிப்பாங்க. அதை பஞ்சபூதங்களாக இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களுக்கு இந்தந்த பூதங்களுக்கு உண்டான எழுத்து, இந்தந்த பூதங்களுக்கு உண்டான எழுத்துன்னு சொல்லி பிரிப்பாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னாங்க, பூதங்கள்லேயே மிக உயர்ந்த பூதம் வந்து ஆகாய பூதம். எல்லா பூதத்தையும் அடக்கி அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆகாய பூதம் தான், மற்ற பூதங்கள் எல்லாமே ஆகாய பூதத்தில் தான் இருக்குது. அந்த ஆகாய பூதத்துக்கு உண்டான எழுத்து வந்து இ. உன் பேர் இளங்கோன் வந்து காரணம் அதுதான் எனக்கு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியாது, பேரெல்லாம் முன்னாடி எங்கள் சித்தப்பா வச்சுட்டாரு, இளங்கோன் பேர் வச்சுட்டாரு. பட் அது காரணம் வந்து சித்தர்கள் எனக்கு தமிழ் நியூமராலஜி சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னாங்க, எல்லா பூதங்களையும் உள்ளடக்கியது ஆகாய பூதம். அந்த ஆகாய பூதத்துக்கு பவர் அதிகம். அந்த ஆகாய பூதத்தில் தான் உன்னுடைய பேர் முதல்ல எடுத்து இளங்கோன்னு வருது இ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தமிழ் நியூமராலஜி சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ தமிழ் நியூமராலஜி யாருக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ நான் சொல்கிறனால எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லலைன்னா இப்படி தமிழில் ஒரு நியூமராலஜி இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. இருக்குது. சித்தர்கள் வந்து டிஃபைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது வந்து மற்ற முறையில் வந்து கீரோ கொண்டு வந்தார். அவர் தான் அந்த நியூமராலஜி சித்தத்தை கொண்டு வந்தார். பட் தமிழ் சித்தத்தை கொண்டு வந்து சித்தர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் நியூமராலஜி படி நீங்கள் தமிழ் நியூமராலஜிப்படியும் வைக்கலாம், இங்கிலீஷ் நியூமராலஜி படியும் வைக்கலாம். பட் பேர் வந்து இந்த மாதிரி பேர்லாம் வைக்காதீங்க. இந்த இஷ்ஷு, அப்புறம் வந்து ஷி, அந்த ஷா சம்மந்தப்பட்ட ஷா ஷி ஷூ ஷே, இந்த மாதிரி இந்த ஷே ஷி ஷூ ஷா இஷ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து வராத மாதிரி பேர் வைங்க தயவு செஞ்சு. அது மாதிரி மீனிங் தெரிகிற மாதிரி வைங்க. மீனிங் தெரியாத மாதிரி ஏதோ ஒன்று வைக்காதீங்க. இது அவங்களுடைய லைஃப்பில் விளையாடும்ன்றது ஒரு தகவலாக இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அது மைண்டில் வச்சுக்கோ. சரி, ஏதோ ஒன்று பேர் வைக்காதீங்க. குறியீட்டு எங்களோட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தில். சரியா? ஓ, அடுத்தது வந்து சகோதரர் ஆரானந்த் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. இப்போ இது எதுக்காக சொல்கிறோன்னா,
நீங்கள் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருக்கிறீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க, நல்லா ஃபைன் டியூன் பண்ணிக்கிறீங்க. அப்போது நீங்கள் சில கோட்ஸ் எல்லாம் எடுத்து போடும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் போடுறீங்க, தப்பு கிடையாது, கரெக்ட் தான், பாராட்டுறேன். அதே நேரத்தில் அதில் என்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, நாம என்ன அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். இது எதுக்குன்னா ஃபைன் டியூன் பண்ணுறோன்னா நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை வந்து கர்மாலஜி ஹீலிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த சின்ன சின்ன கரெக்ஷனை பண்ணுறோம். பட் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், பட் அது என்ன சின்ன கரெக்ஷன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது, அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதனால் கொடுக்கப்பட்டது, நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொண்டது, எச்சரிக்கையுடன் இருங்கள். ரைட், ஓகே. இதில் என்ன நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, திறமை அப்படின்றதும் புகழ்ன்றதும் அகம்பாவம் எல்லாமே கடவுள் தான் கொடுக்குறாரு. எல்லாமே கடவுள் தான். நாம் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. அதில் என்ன நாம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணோம்னா, இந்த திறமை, புகழ், அகம்பாவம் எல்லாமே கடவுள் தான் கொடுக்குறாரு. நம்மளை செக் பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ சில ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன், ஹவுஸ்மேடு புதுசாக யாராவது ஹவுஸ்மேடு வச்சாங்கன்னா வீட்டில் வந்து அவங்களுடைய ஜென்யூனிட்டியை செக் பண்ணுறதுக்காக கேஷ் அப்படியே வைப்பாங்க, ஜுவல்ஸ் அப்படியே வைப்பாங்க, சின்னதாக வைப்பாங்க. அந்த ஹவுஸ்மேடு உள்ளே வந்தால் அது எடுத்துக்குதா, இல்லை ஐயா அது இங்கே இருக்குது, அம்மா இது இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சில பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அது நானே பார்த்துருக்கேன், சில பேர் பார்த்துருக்கேன். அது எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, அது ஆழம் பார்க்குறாங்க. இந்த ஹவுஸ்மேடு வந்து நம்ம வீட்டில் எல்லாம் ஓப்பனாக வச்சுருந்தா இது வந்து திருட்டு பழக்கம் ஏதாவது இருக்குமா, திருட்டு பழக்கம் இருக்காதா, ஜின்னுன்னா அந்த கேஷ் இருந்துச்சுன்னா கேஷ் எடுக்காமல் இருக்குமா, இல்லை ஐயா இந்த மாதிரி கேஷ் வச்சுருக்கீங்க, அம்மா இந்த மாதிரி கேஷ் இருக்குது அப்படி சொல்லுமா, இல்லை ஜுவல்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடுமா, இல்லை அம்மா ஐயா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நகை இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்து எடுத்து கொடுக்குமா. அது அசஸ் பண்ணுறாங்க. அதை அசஸ் பண்ண பிறகு அதனுடைய ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணுறதும், அது வச்சுக்காததும், இல்லை அவங்க இருக்கும்போது வேறு செய்யறதும், அவங்க இல்லாத போது வேறு செய்யறதும், அவங்க வீட்டுக்கு கீ கொடுக்குறதும் கொடுக்காதும், அது அவங்களுடைய அசஸ்மெண்ட் இல்லையா. சாதாரண நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். அதே மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணுவோம். சில பேர் ஜாப்பு கேட்கும்போது ஓனர் வந்து கல்லாப்பட்டியில் யாராவது ஸ்டாஃபை விடும்போது கேஷெல்லாம் எண்ணி வச்சுட்டு போவார், கூடுதா குறையுதா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாரு. அதில் வந்து நெகட்டிவ் மார்க் வாங்கினா வெளியே அனுப்பிச்சிடுவார், பாசிட்டிவ் மார்க் வாங்கினா நம்பி வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அசஸ் பண்ணுறோம் வாழ்க்கையை, டே டு டே லைஃப்பில், மெட்டீரியல் லைஃப்பில் இது மாதிரி அசஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கடவுள் நம்மளை அசஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, திறமையை கொடுக்குறாரு, புகழை கொடுக்குறாரு, அகம்பாவத்தையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன பண்ணுறோம், திறமையை வந்து கரெக்டாக ஜென்யூனாக பயன்படுத்தி அதனால மக்களுக்கு நல்லது பண்ணுறோமா, இல்லை பந்தா பண்ணிக்கிறோமா. புகழ் கொடுக்குறாரு, இந்த புகழை வச்சு இதை ஓஹோன்னு மேலே போவியா, இல்லை அட்ரஸ் இல்லாமல் கீழே போயிடுவியா, நம்மளுக்கு கொடுத்து செக் பண்ணுறாரு. அதே மாதிரி அகம்பாவத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. இந்த அகம்பாவம்ன்றது நமக்கு வேண்டாத குணம், ஈகோ, தான்ன்ற ஈகோ, நான் தான் அப்படின்ற ஈகோ. அந்த ஈகோ இல்லாமல் இருக்கிறியா, இல்லை அந்த ஈகோ வச்சு வாழ்றியா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறாரு. மூணுமே அவர் தான் கொடுக்குறாரு. மனிதர்கள் கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், அப்படி இல்லைங்க கிடையாது. மூணுமே அவர் தான் கொடுக்குறாரு. நம்ம விழுறோமா ஏழுறோமா நம்ம ஆழம் பார்க்குறாரு. அப்போ நாம் என்ன இருக்கணும், கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணணும், இதை ஆழம் பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் குட் பை சொல்லிட்டு வெளியே வந்துடும், உஷாராகிடணும். நாம் வந்து டெக்னிக்காக சொல்லி கொடுக்குறோம். அவர் எக்ஸாம் வைப்பாருன்னு தெரியும், இந்த கொஸ்டின்லாம் உங்களை கேட்பாருன்னு வாத்தியார் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது அவரெல்லாம் செக் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக் போலீஸு எங்கன்னா மடக்குனாங்கன்னா முன்னாடி டூ வீலரில் போகிறவங்க சொல்லுவாங்க, சார் அங்கே டிராஃபிக் போலீஸ் இருக்குது, ஹெல்மெட் போட்டுன்னு போங்க, சார் அங்கே டிராஃபிக் போலீஸ் மடக்குறாங்க, கொஞ்சம் இப்படி திரும்பி போயிடுங்க அப்படி சொல்லுவாங்களே. அது இண்டிகேஷன். ஆஸ் ஏ வெல்விஷர் என்ன மாதிரி போய் நீயும் மாட்டிக்கோனா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் போகாதீங்க, டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்க, நீங்கள்லாம் இங்கே கொஞ்சம் உஷாராக இருந்து கொஞ்சம் ஒரு வெல்விஷராக அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு மாட்டாது ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டிக்குவாங்க. மேலே லைசன்ஸ் இருந்தால் கரெக்டாக வருவாங்க, இல்லை லைசன்ஸ் அப்படி ரிவர்ஸ் ஆகி வேறு ரூட்டில் போயிடுவாங்க. இவர் இண்டிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இவனை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதா கொடுக்குறோம் இல்லையா. நம்ம டேட்டில் பார்க்குறோம் இல்லையா, டேட்டில் நம்மளே பார்க்குறோம் இல்லையா. டிராஃபிக் போலீஸ் பண்ணால் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா இந்த பக்கம் ரிவர்ஸ் திரும்பு, ஹெல்மெட்லாம் இருக்கா, இருந்தால் போ, இல்லைன்னா இப்படி திரும்பு சொல்கிறோம். அந்த மாதிரி இண்டிகேஷன் கொடுக்குறது வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த திறமை, புகழ், அகம்பாவம் எல்லாம் நமக்கு இறைவன் கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் ஓரங்கட்டி வெளியே வரணும். கர்மாலஜி ஃபீலிங்ஸ் இதுக்கெல்லாம் குட் பை சொல்லுங்கள். திறமையும் கடவுள் தான் கொடுக்குறாரு, புகழும் கடவுள் தான் கொடுக்குறாரு, அகம்பாவம் கடவுள் தான் கொடுக்குறாரு. பட் இதெல்லாம் எந்த அளவில் எந்த பர்சன்டேஜ் ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிட்டு, அகம்பாவம்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம தான் பெரியார் நான் சொல்லிட்டு தான் கரெக்டு அப்படின்னா இருக்கவே கூடாது. சரியா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க. அடுத்து முத்துதேவின்னு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க, ஒரு பிரார்த்தனை போட்டிருக்காங்க.
அவங்க பையனுடைய கிளாஸ்மேட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆக்சிடெண்ட்டில் பஸ்லேருந்து ஸ்பாட்டில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் தானே அவங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணேன். அந்த ப்ரே பண்ண அந்த வேர்ட்ஸ் போடும்போது அந்த அர்ஜுனா ஏதோ தம்பி பேர், அவருடைய ஆத்மா, அந்த மாணவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அந்த மாணவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து ஆதரவு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டேங்க போல இருக்கு. தப்பு இல்லை. இப்போது அந்த தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, ஸ்பாட்டில் இறக்குறாருன்னா, நான் பல டைம் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்டை இறக்குறாங்க, ஸ்பாட்டில் இறக்குறாங்கன்னா அவங்க பாஸ் ஆகிட்டு நிறைய கர்சஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். பாஸ் ஆகிட்டு நிறைய கர்சஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பா வகையில், அம்மா வகையில், அந்த ஜென்ரேஷன், பழைய ஜென்ரேஷன் வந்து நிறைய கர்சஸ் வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த கர்சஸ் வாங்கினாலும் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அந்த ஆத்மா சாந்தி அடையலைன்னு உங்களுக்கே தெரியுது. நீங்களே எழுதுறீங்க, அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டுன்னு சொல்லி வேண்டுறீங்க. அப்போ ஆத்மா சாந்தி அடையலைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒத்துக்கிறீங்க அது. அப்போ அந்த ஆத்மா சாந்தி அடையதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அதாவது மனசு சாந்தி அடையட்டும், அவங்களுடைய மனசு சாந்தி அடையட்டும், அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. அந்த பையனுடைய ஆத்மாவுக்கு வந்து ஆத்மாவுக்கு சாந்தி அடையட்டும்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் பிரார்த்தனை பண்ண எப்படி அடையும்? எப்படி அடையும்? நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, அவங்களுடைய கர்மா தான் வேலை செய்யும். நீங்கள் யாரோ அவங்க யாரோ. அவங்க தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க, இறைவன் கொடுக்குறாரு. கரெக்டாக ஆக்ஷன் கொடுக்குறாருன்னா கரெக்டாக தான் கொடுக்குறாரு, தப்பாலாம் கொடுக்க மாட்டார். கரெக்டாக அவர் கொடுக்க பனிஷ்மெண்ட் கடவுள் கரெக்டாக கொடுப்பார். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ண விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படும். கர்மாவை தான் அங்கே பேசும். கர்மா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆக்சிடென்ட் நடக்க வைக்கிறதும், பெர்ஃபெக்டாக நடக்க வைக்கிறதும், அவர் உட வைக்கிறதும், அவர் ஜாம் ஆக வைக்கிறதும், அங்கேயே ஸ்பாட்டு இறக்க வைக்கிறதும், அந்த உடம்பை வந்து பாட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு அது பாடி எடுத்து சேர்க்குற மாதிரி எல்லாமே அவர் தான். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்டு, ஆமாம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட ஆக்சிடென்ட் கூட நடக்கும். அது உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும். ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டாக நடக்கும். பேரே பாருங்க, ஆக்சிடென்ட்டாக நடந்து போச்சு. ஆக்சிடென்ட் இல்லை, வெல் பிளான்டு, கரெக்டாக நடக்கும். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், என்னுடைய அத்தையினுடைய பேரன், சேலத்தில் வீட்டில் காலேஜ் படிக்கிற பையன் படித்து முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு வீட்டில் சொல்லிவிட்டு சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். இப்போ 5 years பேக் சாப்பிட போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். வீட்டை விட்டு கிளம்பி என்னுடைய அத்தை பொண்ணு அவங்க ரூமில் கிச்சன்லேருந்து வெளியே வரல. அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் பையன். போயிட்டு அடுத்த 5 நிமிஷம் அந்த அம்மா கிச்சன்லேயே இருக்காங்க. எங்கள் அத்தை பொண்ணு கிச்சன்லேயே தான் இருக்குது. மெசேஜ் வருது, பையன் ஆக்சிடென்ட்டில் ஸ்பாட்டில் இறந்துட்டான். விதின் 5 minutes ஸ்பாட்டே இறந்துட்டான். அங்கேயே பாடியே கொண்டு வர முடியல. பாடி ரொம்ப டேமேஜ் ஆகி பின்னால் வந்து ஒரு லாரி ஏறி ஸ்பாட்டே இறந்துட்டான். 5 minutes. கொஞ்சம் இதை அப்படியே ரிவர்ஸாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் இவன் கிளம்பும்போது ஒரு நிமிஷம் முன்னாடி கிளம்பிடக்கூடாது, அந்த ஒரு நிமிஷம் பின்னாடி கிளம்பக்கூடாது? அம்மா கிச்சனில் இருக்காங்க, போகும்போது சொல்லிட்டு போகிறான், அம்மா நான் போயிட்டு வரேம்மா, வேலைக்கு போயிட்டு வரேம்மா, ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த அம்மா கிச்சனில் இருக்கும்போது மெசேஜ் வருது போன்ல, இந்த மாதிரி பையன் இறந்துட்டாம்மா, ஸ்பாட்டில் இறந்துட்டான், நீங்கள் வாங்க உடனே ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டான். அடரை அடிச்சுட்டு இவன் போயிருக்கான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் இவன் முன்னாடி போயிருந்தால் அந்த ஆக்சிடென்ட் மிஸ் ஆகிட்டு இருக்கும், இல்லை ஒரு நிமிஷம் பின்னாடி போயிருந்தால் இருக்கும். இவன் கரெக்டாக போக கரெக்டாக 5-6 நிமிஷம் வீட்டுக்கு மெசேஜ் வருது 5-6 நிமிஷம். அப்போது மேக்ஸிமம் 2-3 நிமிஷம் முன்னாடி நடந்திருக்கும். அது நடந்தோடனே யாரோ பார்த்துருக்காங்க, பார்த்தோன்னே யாருன்னு பார்த்துருக்காங்க, இன்னாருன்னு தகவல் வருது. விதின் 5 minutes தகவல் வருது. அப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கு பாருங்க, எவ்வளோ கரெக்டாக நடக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு. கரெக்டாக இந்த தம்பி கரெக்டாக போகணும், கரெக்டாக அந்த லாரிக்காரங்க வரணும், கரெக்டாக அடிபடணும், கரெக்டாக இறக்கணுன்றது கரெக்டாக நிர்ணயிக்கப்பட்டது. கரெக்டாக நடக்கு, பர்ஃபெக்டாக நடக்கு. ஒரே ஒரு செகண்டு கூட மீறினா கூட மாறிடும் இல்லையா? ஒரு செகண்டு தவறுனா கூட இது மிஸ் ஆகிடும், அது மிஸ் ஆகிடும். கரெக்டாக நடத்துகிறார் கடவுள், பர்ஃபெக்டாக நடத்துகிறார். அப்போ அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு அதை நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ண தப்பு இல்லை, கரெக்டு. இந்த பிரார்த்தனை எப்படி வேலை செய்யும்னு சொல்ல வரேன். இந்த பிரார்த்தனை எப்படி வேலை செய்யணும்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க, அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது, அவங்க கர்மா போகாது. ஆனால் பிரார்த்தனை என்ன பண்ணும் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட அந்த பேரண்ட்ஸுக்கு, சம்மந்தப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் வைப்ரேஷனாக ஃப்ரீக்வன்சியாக போயிட்டு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க, இருந்து வெளியே வரத்துக்கு வழி பண்ணுங்கன்ற ஒரு சஜஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். பிரார்த்தனைகள் பலன் அளிக்கின்றன. எப்படி பலன் அளிக்கும்? இப்படி தான் பலன் அளிக்கும். அதனால அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிடாது.
ஏன்னா அவன் கர்மா அவன் கரெக்ட் பண்ணி ஆகணும். அவங்களுடைய அந்த தம்பியினுடைய கர்மாவை கரெக்ட் பண்ணி ஆகணும். அது ஃபேமிலி கர்மா, பித்ரு கர்மா, அது ட்ரெடிஷ்னலாக வரும். அது அத்தனை பேர் கரெக்ட் தான். அப்போ இது என்ன பண்ணணும், எதை செய்யணுன்றதுக்கான சரியான வழிகாட்டுதல், சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய யாரோ வருவாங்க, அதை அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுவாங்க, அதை அப்படி செய்வாங்க. அப்படித்தான் பிரார்த்தனை வேலை செய்யும். நம்ம பிரார்த்தனை டைரக்டாக பலன் கொடுக்காது, பட் இன்டைரக்டாக வேலை செய்யும். சார் பிரார்த்தனை வேலை செய்யும் தவறு கிடையாது, பிரார்த்தனை பண்ணுறது நல்லது தான். பட் பிரார்த்தனை எப்படி வேலை செய்யுறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. பிரார்த்தனை டைரக்டாக வேலை செய்யாது, இந்த மாதிரி கேஸில் இன்டைரக்டாக வேலை செய்யும். சரியா, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து ஒரு ஹேண்டிகேப்டு சைல்டு வந்து நாக்கிலேயே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு மியூசிக் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு மெசேஜ் இருந்தது. நாட் ஒன்லி மியூசிக், but this positively prove that will and wish power has no barriers or limits. Share this with salute to her soul, strength and spirit. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்ணன் சகோதரி அமைச்சிருக்காங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்குற டைமென்ஷனுக்கும் நான் பார்க்குற டைமென்ஷனுக்கும் வித்தியாசம். நீங்கள் கர்மா எனர்ஜி ஹீலிங் டைமென்ஷனில் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் கர்மா எனர்ஜி ஹீலிங் டைமென்ஷனில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும், ஒருத்தர் நீங்கள் தூக்கி விட முடியும். நீங்கள் கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் ஃபாலோ பண்ணால் சாதாரண லௌகிக வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் அந்த அந்த டைமென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமளும் மேலுக்கு போக முடியாது, அவங்களுக்கும் வழிகாட்ட முடியாது. நாமளும் மேலுக்கு போக முடியாது, வழிகாட்ட முடியாது. நீங்கள் கர்மா எனர்ஜி ஹீலிங் பாலிசியை மைண்டில் வச்சுக்கிட்டு கர்மா எனர்ஜி ரீதியாக அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், நீங்கள் அந்த டைமென்ஷனில் பார்க்கணும். கர்மா எனர்ஜி ஹீலிங் டைமென்ஷனில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அந்த டைமென்ஷனில் பார்க்கலன்றது சொல்கிறதுக்காக தான், நீங்கள் இப்படி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த நோட் பண்ணி உட்காந்து இதை நான் சொல்கிறேன். அதாவது அந்த குழந்தை ஹேண்டிகேப்டு வீல் சேரில் இருக்குது. ஆனால் குழந்தை பார்த்தா மகாலட்சுமியாட்டம் நல்லா அழகாக, குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ லட்சணமாக இருக்குது. மகாலட்சுமி முகக்கலை அந்த குழந்தை முகத்தில் அப்படி தேஜஸ் ஆடுது. ஆனால் அந்த குழந்தை ஊனமாக இருக்குது. நாளைக்கு ஒரு கல்யாண காலத்தில் எந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம், இல்லைன்னா கூட அதையே காரணம் காட்டி அதை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டா கூட மற்றவங்க மாதிரி சுதந்திரமாக இயங்க முடியுமா, பண்ண முடியும். நீங்கள் என்ன ஆங்கிளில் பார்க்குறீங்கன்னா, பாருங்கள் இந்த குழந்தை நாக்கிலேயே கீபோர்டு ஆப்ரேட் பண்ணி பாடுது, அதை நீங்கள் பாராட்டு பண்ணுங்க, அதை நீங்கள் சல்யூட் பண்ணுங்க, அதை நீங்கள் மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குற டைமென்ஷன் வேறு. தப்பு இதை தப்புன்னு சொல்லவில்லை. ஆனால் இன்னொரு டைமென்ஷன் வந்து பார்க்கணும். என்ன டைமென்ஷன் பார்க்கணும்னா, அது எந்த கர்மானாலும் அது இந்த மாதிரி வந்தது, எந்த கர்மா என்ன செய்ததுனால அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி அம்சம் உண்டு. அந்த குழந்தை அந்த முகத்தை பார்க்கும்போதே அது மகாலட்சுமி அம்சமாக இருக்குது. சின்ன குழந்தை அது. அந்த குழந்தை இப்படி ஒரு ஊனமாகி நாக்கில் வந்து கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஏன் அது வந்தது? வாய் என்ன கர்மா, எந்த கர்மானா அது வந்தது? அப்போது அந்த கர்மா கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன அது கைட் பண்ணணும், நாம் என்ன சொல்லணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இறைவா இந்த குழந்தை என்ன கர்மா பண்ணதுனால இந்த மாதிரி வந்ததோ தெரியல, தயவு செய்து அந்த குழந்தைக்கு இந்த ஜென்மத்திலேயே அதுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும், இல்லை அதை சார்ந்து அதனுடைய பெற்றோர்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து அந்த கர்மாவை போக்கி அந்த குழந்தை அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ப்ரே பண்ணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான முறை. புரியுதுங்களா? அந்த குழந்தைய இறைவா, நீங்கள் கையில் கிறிஸ்டல் இருந்தால் கிறிஸ்டல் வச்சுக்கோங்க, கையில் கிறிஸ்டல்னா கிறிஸ்டல் இல்லாமல் பண்ணுங்க. எனிவே இறைவா இந்த குழந்தை மகாலட்சுமி மாதிரி நல்ல குழந்தையா இருக்குது, பார்க்கும்போது அம்சமாக இருக்குது. ஆனால் அந்த அழகை வந்து அனுபவிக்கிற நிலைமையில் அது இல்லை, அது ஊனமாக இருக்குது. அது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும். அதனுடைய பெற்றோர்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, யாரும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன காரணத்தினால என்ன கர்மாவனால அந்த குழந்தை இப்படி பாதிச்சிருக்கோ அதை உணர்ந்து அதை சரி செய்து இந்த ஜென்மத்தையே அந்த அந்த பிரச்சனைகளை எல்லாமே, அந்த மூல காரணங்களை எல்லாமே கலைந்து சரி செய்து நல்ல கர்மாவை உருவாக்கி அடுத்த பிறவிலையாவது அடுத்த ஜென்மத்தையாவது அந்த குழந்தை நல்லா வாடுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ண இறைவா. நீங்கள் அப்படித்தான் வேண்டும். தட் இஸ் த கரெக்ட் வே டு அப்ரோச் திஸ் சிச்சுவேஷன். அதுதான் சரியான முறை. இது வந்து அதனுடைய வில்லை பாருங்க, அதை விஷ் பவரை பாருங்க. தட் ஹேஸ் நோ பேரியர்ஸ் ஆர் லிமிட்ஸ். ஷேர் திஸ் வித் சல்யூட்டோட ஷேர் வித் திஸ் சல்யூட் டு ஹர் சோல் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்பிரிட். தவறான அணுகுமுறை இதுதானே கர்மா ஹீலிங் பலஸ் மாற்றிக்கணும். அதனுடைய சோல் ஸ்ட்ரெங்த் ஆகி அதனுடைய ஸ்பிரிட் எப்படி ஆகும், சோல் எப்படி ஸ்ட்ரெங்த் ஆகும்? குட் கர்மா தான் ஸ்ட்ரெங்த் ஆகும்.
அந்த ஸ்பிரிட் எப்படி ஸ்ட்ரென்த் ஆகும்? குட் கர்மா தான் ஸ்ட்ரென்த் ஆகும். பேட் கர்மா இருந்ததுன்னா அது ஸ்பிரிட் வீக்காக தான் இருக்கும், சோலும் வீக்காக தான் இருக்கும். நீங்கள் சொன்னாலாம் ஸ்ட்ரென்த் ஆகிடாது. அது வீக்காக இருக்கிறனால தான் அந்த சோலும் வீக்காக இருந்து ஸ்பிரிட்டும் வீக்காக இருந்தால் தான் அது இந்த வயசில் அந்த மகாலட்சுமி அம்சம் இருந்தாலும் கூட அது வீல் சேர் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஆங்கிள் பார்க்குறீங்க? அந்த நாக்கில் போய் அதை ஆப்ரேட் பண்ணுது, கீபோர்டு ஆப்ரேட் பண்ணி பாடுது, அதையும் பாராட்டுங்க, புகழுங்க, சல்யூட் பண்ணுங்கன்றீங்க. தவறான அணுகுமுறை. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் மாறணும். நீங்கள் இப்படி ப்ரே பண்ணணும். நீங்கள் இப்படி ப்ரே பண்ணி அந்த மெசேஜ் போடணும். எப்படி போடணும்? இப்போ நான் சொன்னதை போட்டு இதை மாதிரி நீங்கள்லாம் ப்ரே பண்ணுங்க. இப்போ நம்ம குரூப்பில் போடலாம், மற்ற இடத்துல நீங்கள் ப்ரே பண்ணலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் எப்படி மெசேஜ் பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம், நல்ல விஷயங்களை அதுவும் அந்த குழந்தையும் அதை பெற்றோர்களும் உணர்ந்து அடுத்தடுத்த பிறகு உயர்நிலைக்கு போகிறதுக்கு குட் கர்மா கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் திருப்பி அடுத்தது தெரிஞ்சு இந்த குழந்தை பார்க்கக்கூடாது. இது 3வது பிறவியாக பிறந்திருக்குன்றது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது 3வது பிறவியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதனால 1, 2, 3 இப்போ அந்த குழந்தை 3வது பிறவி. ஏன்னா பிகாஸ் அந்த முறையான நெகட்டிவ் கர்மாவை ரிமூவ் பண்ணலை அவங்க. அந்த முறையாக வந்து நெகட்டிவ் கர்மாவை அதனுடைய பெற்றோர்களும் அந்த குழந்தையும் ரிமூவ் பண்ணாததுனால ஃபஸ்ட்டில் கொடுக்குறாரு, நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. செகண்டில் கொடுக்குறாரு, நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ 3வது கொடுத்துருக்காங்க. இப்போயும் நெக்லெக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது நான் பார்க்கல கிளேர் வாயின்ஸில். இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தா தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்தால் அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அது வேறு செய்யும். ப்ரே பண்ணுங்க அவங்களுக்காக. இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குது, இந்த குழந்தையும் இந்த குழந்தையை சார்ந்த மற்றவர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் அவங்க செய்த தவறுகளை உணர்ந்து நல்ல கர்மா கிரியேட் பண்ணி இந்த 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 பிறவியிலேயே இந்த ஜென்மத்திலே இந்த குறைபாட்டை நீக்கிட்டு அடுத்த பிறவியில் அது நல்ல நல்ல ஒரு அழகான குழந்தையாக, அழகான எல்லா உறுப்புகளும் நல்லா அருமையாக இருந்து நல்லா அபையார் சொல்கிற மாதிரி கூண் கூடெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக நல்ல குழந்தையாக பிறந்து நல்லா அழகாக பிறந்து வளரணும், அதுக்கு அருள் புரிய இறைவா அப்படின்னு சொன்னீங்க. அந்த ப்ரேயர் கொடுத்தீங்கன்னா தான் அதுதான் 1000 டைம்ஸ் ஒர்த், 1 lakh டைம்ஸ் ஒர்த், 10 lakh டைம் ஒர்த். நீங்கள் அப்படித்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி யாரோ பண்ணுறாங்க, லோ லெவல் பீப்புள், அது பக்குவம் இல்லாத பீப்புள், ஞானத்தை பற்றி தெரியாத பீப்புள் சொல்கிற மாதிரி 10ஓட போனால் நீங்கள் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் இந்த மாதிரி மாற்றி திங்க் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் நோட் பண்ணி உங்களுக்கு ஆசை. சரியா? என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்களோ, நீங்கள் எங்கே மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதை நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதான் வேலை. உங்களுடைய அப்ரோச் எப்படி, என்னுடைய அப்ரோச் எப்படின்னு பாருங்கள். இந்த அப்ரோச் தான் கரெக்ட் வே. நீங்கள் எதை பார்த்தாலும் கர்மா ஹீலிங்லேயே பாருங்கள். ஆரம்பத்தில் அப்படி தான் நிறைய பேர் பயந்துட்டாங்க. என்ன டாக்டர் பேசுனா இப்படியே பேசுகிறார், எப்போ பார்த்தா நெகட்டிவாக பேச, இப்போ கர்மாண்டார். உட்கார்ந்தா கர்மா எழுந்தா கர்மா, உட்கார்ந்தா கர்மா எழுந்தா கர்மா தான் இருக்குது. அதான் உண்மை. அதான் உண்மை. நல்லதை பற்றி பேசுகிறோமா, கெட்டதை பற்றி பேசுகிறோம்? கெட்டதை நிறைய பேசுகிறோம். ஏன் கெட்டது நிறைய நாள் பற்றி பேசுகிறோம்? அது போகணுன்றதுக்காக பேசுகிறோம், வரணுன்றதுக்காக பேசுகிறேன். அந்த கெட்டதை வந்து வெளியே போயிடணும், அதெல்லாம் வரக்கூடாது, அந்த பேச்சை வரக்கூடாது, அதை நினைக்கவே வரக்கூடாது நம்மளுக்குன்னு பேசுகிறோம். அதனால் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கர்மா ஹீலிங் மைண்ட்லேயே நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன கண்ணாடி போட்டு பார்க்குறீங்கன்ற பொறுத்து. நீங்கள் கருப்பு கண்ணாடி போட்டால் பார்க்குறதுலாம் கருப்பாக தான் தெரியும். நீங்கள் வெள்ளை கண்ணாடி போட்டிங்கன்னா என்னென்ன இருக்கோ அப்படி தெரியும். நீங்கள் ப்ளூ கண்ணாடி போட்டால் ப்ளூவாக தான் தெரியும். ரெட் போட்டால் ரெட்டாக தான் தெரியும். ஆரஞ்சு போட்டால் ஆரஞ்சு. நீங்கள் என்ன கலர் கண்ணாடி போட்டிங்க அதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது கடல் கண்ணாடிலாம் போடாதீங்க. ஓப்பனாக ஒயிட் லென்ஸை போடுங்க, வெள்ளை கலரை போடுங்க. அது வெள்ளை கலரில் சாதாரண கண்ணாடி ரெஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கோ இருக்கிற மாதிரி காட்டும். என்ன இருக்கோ இருக்கிற மாதிரி காட்டும். கர்மா ஹீலிங்கிறது ஒயிட் ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி. கர்மா ஹீலிங் நீங்கள் பார்க்குறது ஒயிட் ஸ்பெக்ஸ். என்ன இருக்கோ இருக்கிறதா தான். என்ன கலரோ, என்ன உருவமோ, என்ன சைஸோ, என்ன டைமென்ஷனோ, என்ன உருவமோ, என்ன அமைப்புகளோ அதுதான். நீங்கள் கூட்டியும் குறைச்சலும் காட்டாது. பட் நீங்கள் கலர் போட்டிங்கன்னா கடலை காட்டு. நீங்கள் பார்க்குறதா அந்த கலராகவே தான் பார்ப்பீங்க. சரியா? அதனால் எப்பயுமே வந்து கர்மா ஹீலிங்கிறது ஒயிட் ஸ்பெக்ஸ்னு வச்சுக்கணும். வெள்ளை கலர் கண்ணாடி, அந்த கண்ணாடியில் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அடுத்தவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு காரணம் நீங்கள் உணரும்போது நீங்கள் அந்த தப்பு செய்ய மாட்டீங்க. நாம் வந்து பாடத்தை தினமும் கற்றுக்குறோம், தினமும் கற்றுக்குறோம். நாம் அப்படி செய்யக்கூடாது, நாம் அப்படி செய்யக்கூடாது, நாம் அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதிரி நாட்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இதை வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிற வசனம் தான். எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ் போனாலும் கற்றுக்க முடியாத விஷயங்கள் இது. எங்கே போனாலும் சரியாக பிரச்சனை. இந்த நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள், இதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃபே மாறும். கண்டிப்பாக மாறும். பாசிட்டிவாக, நாட் நெகட்டிவ், பாசிட்டிவாக மாறும். ஸோ அந்த அப்ரோச்சில் பாரு ஆரம்பி. சரியா? ஃபாஸ்டிங் ஆன் ஏகாதசி அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கீங்க. கரெக்டு தான்.
ஃபாஸ்டிங்ன்றது வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் அது. அது நிறைய விஷயம். ஃபாஸ்டிங்கை பற்றி பேசாத மதங்கள் கிடையாது. எல்லா மதங்களையுமே ஃபாஸ்டிங் இருக்கு. மதங்கள் இல்லாத மதங்களில் விரதத்தை சொல்லாத மதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா மதங்களும் சொல்லுது. கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்னே போடுவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர்னே போடுவாங்க. நியூ மூன் ப்ரேயர்னு போடுவாங்க. ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ரம்ஜான் சொல்லி போட்டு இஸ்லாத்தில் 1 மந்த்து காய போடுவாங்க. பட்னியாக இருக்கணும். இந்து மதம் நிறைய விரதங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஒரு ஒரு விரதத்துக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த நாளில் சாப்பிடாம இருந்தால் என்ன நன்மை, அந்த நாளில் சாப்பிடாம இருந்தால் எந்த நன்மை, இந்த நாளில் சாப்பிடாம இருந்தால் எந்த நன்மை, ஒரு ஒரு விரதத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். ஏகாதசி விரதத்தை அன்னைக்கு நடைமுறையில் அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு பேசாமல் மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிடாம இருக்கிறத பற்றி போட்டிருக்கீங்க, தப்பு இல்லை, ரைட்டு தான். பட்டு சாப்பிடாமல் இருக்கிறத விட ஏகாதசி திதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு திதிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் ஏகாதசி திதியை பற்றி சாப்பிடாம இருக்கிறது நல்லதான், தப்பு கிடையாது. பட்டு வாய் பேசாமல் மௌனமாக இருந்தாங்க. நடைமுறையில் சாத்தியமாக சாத்தியம் தான் வேறு. சாத்தியம்னா சாத்தியம்தான், சாத்தியம் இல்லை சாத்தியமில்லை தான். பேசாமல் இருந்தோம்னா நாம் பாஸ்ட் டைப்பில் பண்ண நெகட்டிவ் கர்மாஸ் நிறைய அந்த பேசாமல் இருக்கிறனாலே நிறைய போயிடும். அதை பற்றி பின்னாடி ஃப்யூச்சரில் பேசுவோம். ஒரு 1 இயர் ஆகட்டும், அது பிறகு பேசலாம். நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு விரதம் மட்டும் வச்சுக்குவோம். பட்டு பேசாமல் இருக்கணும். ஏகாதசியினுடைய பவர் வந்து அந்த டைமில் நம்ம வாய் வழியாக எனர்ஜி போகக்கூடாது, பேசக்கூடாது. அது மாதிரி பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள் நடப்பதற்கான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய நடக்கும். என்ன 3 விஷயங்கள்? ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருந்தே சாப்பிடாம உங்கள் நோய்கள் போகும். செல்வ வளம், நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும். பணம் கஷ்டம் தத்திரம்னு இருக்கவே இருக்காது. பணம் பத்தாக்குறையாக இருக்குது அப்படின்றது இருக்கவே இருக்காது. உறவுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்கள் மனசு நோக்கிற மாதிரி மனசு நடந்துக்க மாதிரி நடக்க மாட்டாங்க. இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 10-15 மாதங்களுக்கு ஏகாதசி விரதம் மட்டும் அனுசரித்து பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உண்மை தெரியும். அது மாதிரி யாரும் இருக்க முடியாது, அடக்கவே முடியாது, பேசியே ஆகணும். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. பட் அந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து மௌன விரதத்துக்கு ரொம்ப சிறப்பானது. உடல் ரீதியான விரதங்களும் இருக்கணும், தப்பு இல்லை, அது நல்ல முறைகள் தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்து மதத்தில் நிறைய விரதங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒரு விரதத்துக்கு இருக்கிற பெனிஃபிட் இன்னொன்றுக்கு இருக்காது. பட் வேற மாறி மாறி இருக்கும். ஜென்ரலாக சிலது இருக்குது, அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சிலதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி பேசுவோம். ஒரு 1 இயர் ஆகட்டும் பேசுவோம். பட் விரதங்கள் உண்மை, அது ஃபாலோ பண்ணால் நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருந்தே இல்லாமல் நோயை குணப்படுத்துகின்ற முறைகளில், மருந்தே இல்லாமல் நோயை குணப்படுத்தும் முறைகளில், சர்ஜரியே இல்லாமல் நோய்களை குணப்படுத்தும் முறைகளில் வரக்கூடிய அந்த புரோட்டோக்கால் கொடுத்தோம்னா அதில் விரதமும் ஒன்று. விரதம் ஒரு மருந்து, அது ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்க. அது பரிகாரமாக வச்சுக்கலாம், விரதம் வந்து பரிகாரமாக வச்சுக்கலாம், மருந்தாக வச்சுக்கலாம். மருந்து ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கிறீங்க? மருந்து ப்ளஸ் பரிகாரம். பரிகாரம்னாலும் சரி, மருந்துனாலும் சரி, ரெண்டுமே வந்து விரதம். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பின்னாடி டீட்டெயிலாக பேசுவோம், சரியா? ஏற்கனவே பேசினது தான். கற்பூரத்தை எல்லாம் ஏற்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கற்பூரத்தை ஏற்ற வேண்டாம் நீங்கள். அது நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண உருப்படியான வேலை. கோயிலெல்லாம் கற்பூரம் ஏற்ற வேண்டாம்னு சொல்லி பேன் பண்ணிவிட்டு எண்ணெய் தீபத்தை ஏற்றுங்கன்றது. எண்ணெயே கலப்படமாக இருக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. கோயிலுக்கு ஏற்றுற நெய்யெல்லாம் வந்து சுத்தமான நெய்யெல்லாம் கிடையாது. சுத்தமான நெய்யெல்லாம் கிடையவே கிடையாது. 100% கெமிக்கல் நெய் அது. அந்த எண்ணெயை அந்த நெய்யை வந்து கொண்டு போய் கோயிலில் ஏற்றி கோயிலை பொல்யூட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டில் டுடே இன்னைக்கு கூட நடந்துட்டுருக்கு. டெஸ்ட் பண்ணோம்னா, அந்த டெஸ்ட் பண்ண வேண்டாம், பண்ணோம்னா நீங்கள் கோயிலில் நெய் விளக்கு போடுறீங்களே, அந்த நெய் விளக்கு வந்து வீட்டில் சமையல் போட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அடுத்த 3 நேரத்தில் வேலையை காட்டிவிடும். நெய் உண்மையானு தெரிஞ்சுக்கணும்னா, கடையில் விற்கிற நெய் பார்த்தீங்களா, அங்கே கடையை முன்னே கோயில் முன்னாடியே வைப்பாங்க நெய் தீபம். நெய் தீபத்தை நீங்கள் காசை கொடுத்து நெய் தீபம் ஏற்றுங்க, நெய்யை வாங்கிட்டு போகிறீங்க, கோயில் தீபத்தை போய் ஏற்றுறீங்க. யூ ஆர் ஆல்சோ பொல்யூட்டிங் தி என்வைரன்மெண்ட். நோயிங்களி ஆர் அநோயிங்களி, தெரிஞ்சோ தெரியாமலோ பொல்யூட் பண்ணிட்டுருக்கோம் நாம். அந்த பொல்யூட் பண்ணுறது பனிஷ்மெண்ட் நம்ம கண்டிப்பாக உண்டு. அது வந்து உண்மையான நெய் கிடையாது, பியூர்லி பாரஃபின் கலந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கலந்த நெய் அது. அதை நெய்யின்ற பேரில் சொல்லி கொடுக்குறாங்க, நாம் அதை வாங்கி போய் கோயிலில் ஏற்றுறோம், அதனால் பொல்யூஷன் ஆகுது. தயவு செஞ்சு நெய்யெல்லாம் ஏற்றாதீங்க, நெய் விளக்கு ஏற்றாதீங்க. அதனால் யாரோ ஜோதிடர் சொன்னால் சொல்லிட்டோம், பரவாயில்ல. ஜோதிடர்கள் சொன்னால் சொல்லிட்டோம், பரவாயில்ல. அந்த எண்ணெயை வாங்காதீங்க. டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நெய்யை கடையில் வாங்கிட்டு வீட்டில் போய் சமைச்சி அதை சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த 3 மணி நேரத்தில் உங்கள் வயிறில் வாந்தி பேதி எல்லாம் நடக்குதா இல்லையா பாருங்கள்.
விதின் 3 hours நீங்கள் அந்த நெய்யை போட்டு சமைச்சு பொங்கலோ வேறு ஏதாவது செஞ்சு சமைச்சு பாருங்கள். அடுத்த 3 மணி நேரத்தில் வீட்டில் என்னென்ன காட்டுது பாருங்கள். வாந்தியாகும், பேதியாகும், டைஜஷன் ஆகாது, மயக்கம் வரும், கேர் அடிக்கும், இத்தனை பிரச்சனையும் வரும். செஞ்சு பாருங்க. ரிஸ்க் எடுக்கிறீங்களா? வேணாம், நான் சொல்கிறதே போதும். இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. ஆனால் தயவு செய்து இனிமேலுக்கு இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போக வேண்டாம்னு என்னுடைய கருத்து. பட் போனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அது வந்து ப்ரீகேஜி எல்கேஜி லெவலுக்கு மேலே வந்துருங்க நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் 10 நான் அப்போ போய் ப்ரீகேஜி கிளாஸ்க்கு போயிட்டு உள்ளே வந்துடுறேன், எல்கேஜிக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. நான் வேண்டாம், நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டு வந்துட்டீங்க, அடுத்து செகண்டு போங்க, தேர்டு போங்க, ஃபோர்த்து போங்க, ஏன் திருப்பி பழைய கேஜிக்கு போகிறீங்கன்னு சில பேர் இல்லை சார் எதுக்கும் அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் அப்படி ப்ரீகேஜி கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன். ஒரே ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸும் இருக்கு இல்லையா, ப்ரீகேஜி கிளாஸ்க்குள்ளே போயிட்டு வந்துடுறேன் சார், கொஞ்சம் எல்கேஜிக்கு ஒரு 1/2 1 ஹவர் போயிட்டு வந்துடுறேன், அல்லது வந்து யூகேஜி கிளாஸில் போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வந்துடுறேன். அப்பப்போ நீங்கள் போகிறீங்க, தப்பு இல்லை. சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க, அதனால தப்பு இல்லை, பழைய செலக்ட் பண்ணுங்க. ஆனால் போகும்போது தயவு செஞ்சு இனிமேல் இந்த கற்பூரத்தெல்லாம் வாங்கி போய் ஏற்றாதீங்க. இந்த நெய் தீபம் போடுறேன்னு சொல்லி நெய்யெல்லாம் வாங்கி ஏற்றாதீங்க. எண்ணெய் விளக்கு மட்டும் போடுங்க. எண்ணெயிலே கலப்படம் தான் இருக்குது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதையாவது பண்ணுங்கள். அதில் என்ன பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெல் கம்பேரிங் வித் கேம்பர் அண்ட் கீ, நெய்யையும் கற்பூரத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த எண்ணெயில் வர்ற பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதை வந்து கொஞ்சம் பேரபிளாக தான், அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லை, நம்ம என்ன பண்ணுறது. அதனால் கேம்பர் வேண்டாம், 100% விட்டுடுங்க. நெய்யும் வேண்டாம், 100% விட்டுடுங்க. எண்ணெய் தீபத்தை மட்டும் போய் ஏற்றுங்க, போதும், அது போதும். வெறும் எண்ணெய், அந்த எண்ணெயை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போங்க. இல்லை அங்கேயே கடையில் எண்ணெய் விற்கிறாங்க, அந்த திரி போட்டு எண்ணெய் விற்கிறாங்க, அந்த எண்ணெய் கூட அதை வாங்கி அந்த அகல் விளக்க வச்சுட்டு கூட கும்பிட்டுவாங்க. கடவுள்லாம் கோச்சிக்கவே மாட்டார், சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, உங்களுக்காக கொஞ்சம் புத்தி வந்திருக்கு, மற்றவங்கெல்லாம் வந்து முட்டாள்தனமாக வந்து எல்லாம் போட்டு போகிறாங்க, நீங்களா பரவாயில்லையே கர்மா எனர்ஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், கரெக்டாக பண்ணுங்க, சந்தோஷப்படுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார். அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். உண்மையிலே சந்தோஷப்படுவார், உண்மையிலே சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, மற்றவங்களாம் முட்டாள்தனமாக வந்து ஏற்றி இங்கே பொல்யூஷன் பண்ணிட்டுருக்காங்க, கோயிலையும் பொல்யூஷன் பண்ணுறாங்க, என்வரன்மெண்ட்டும் பொல்யூஷன் பண்ணிட்டு போகிறாங்க. பட் நீங்களா கர்மாஞ்சி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை பண்ணுறீங்களா, பரவாயில்ல, சந்தோஷம், உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவார். உண்மையிலே அந்த பிளஸ்ஸிங் பல வகையில் யூஸ் பார்க்கும். ஆனால் இனிமேலுக்கு தயவு செய்து கற்பூரத்தெல்லாம் குட் பை சொல்லுங்க, நெய் விளக்கு குட் பை சொல்லுங்க, வீட்லேயும் ஏற்றாதீங்க, இதுலையும் ஏற்றாதீங்க, கோயிலையும் ஏற்றாதீங்க. பட் உண்மையான நெய்னா ஏற்றுங்க, தப்பு தான். நீங்கள் ஒரிஜினல் நெய் இருக்குது, நீங்கள் குக் பண்ணுறது சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவே 50% தான் ஒரிஜினல் நெய். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எஸ், உண்மைதான், உண்மைதான், கரெக்ட் தான், உண்மைதான். மௌனத்துக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, மௌனத்துக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் மௌன விரதம் பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ்லாம் இறக்கும் சார். நீங்கள் கீமோ கொடுத்தா என்ன ரிசல்ட் வருமோ, நீங்கள் கீமோ கொடுத்தா என்ன ரிசல்ட் வருமோ, நீங்கள் ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தா என்ன ரிசல்ட் வருமோ, அது நீங்கள் விரதம் இருக்கும்போது வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நான் கீமோ கொடுக்குறேன் சார், நான் ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறேன் சார், இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன் சார், இந்த வலி வேதனை அனுபவிக்கிறேன் சார், ஓகே. பட் விரதம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் பேஷண்ட்ஸு சில குறிப்பிட்ட நாட்களில், எப்போனாலும் இல்லை, குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதியில் இருக்கணும், குறிப்பிட்ட நட்சத்திர டைமில் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக சில டைம் இருக்குது. அந்த திதிகளில் அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள், கீமோ எடுக்கிற ரிசல்ட் உங்களுக்கு விரதத்தில் வரும். கீமோ எடுக்கிற ரிசல்ட் உங்களுக்கு வந்து இதில் வரும். கீமோவுக்கு செலவு பண்ண வேண்டிய காசு இங்கே செலவு பண்ண தேவையில்லை. கீமோனால் வர்ற சைடு எஃபெக்ட் இங்கே கிடையாது. கீமோனால் செலவு பண்ண வேண்டிய பண செலவு இங்கே கிடையாது. அது தென் ரேடியேஷன் தெரப்பியும் அதுதான். அதுக்கு செலவு பண்ணுற காசு இங்கே செலவில்லை. அதனால் படுற அவஸ்தை, உடல் வலி, மன வேதனை எல்லாம் கிடையாது. அந்த ரிஸ்க்கும் கிடையாது. அதனுடைய சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது, அந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. விரதத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. கேன்சர் செல்களை கொன்று உள்ளே விட்டுறாது, அது வெளியே கொண்டு வரும். கேன்சர் செல், டெட் செல்ஸ் வெளியே வராதும் கேன்சர் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். கேன்சர் செல்லை கொள்றாங்க, அதை கொன்று வெளியே வர்றதில்ல, வெளியே வராமல் உள்ளவே நின்று அழுகி அது இன்னும் குட்டி போட்டு மல்டிப்ளை திருப்பி அது வந்து கேன்சர் டெவலப் பண்ணும். உண்மை. அப்போ கேன்சர் செல்ஸை வந்து கொள்றது பெரிய விஷயம் கிடையாது, கொன்று அதை வெளியே கொண்டு வரணும். 2, கேன்சர் செல்களை கொள்றோம், அதை கொண்டு வெளியே கொண்டு வரோம். இது 2 இல்லாமல் நம்ம கர்மாந்திரிகளை அந்த மிச்சம் இருந்து உங்களை பழி வாங்கிறதுக்காக உள்ள உட்காந்துட்டு பார்த்தீங்களா, மிச்சம் இருந்து நீ அப்படி பண்ணிட்டியா, நீ ரேடியேஷன் தெரப்பி கொண்டுட்டியா, நீ என்னை வந்து கீமோதெரப்பி கொடுத்துட்டியா, நீ மருந்து சாப்பிட்டா நான் போயிடுவேனா, அது எப்படி நீ போயிடுவேன், நீ ஆனால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் எஸ்கேப்பான செல்ஸ் உங்களை பழி வாங்கிட்டு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும்.
ஒன்று 10ஆக 10 100ஆக 100 1000ஆக ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் ஆகும். அதையும் கூட நம்ம மன்னிப்பறிக்கை மூலமாக கிறிஸ்தல கையில் வச்சுட்டு கேட்குற மன்னிப்பறிக்கை மூலமாக அதை கூட கூல் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். கிறிஸ்தல கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த உள்ளே இருக்கிற அந்த பாடி செல்ஸ் கேன்சர் செல்ஸில் உள்ளே போய் அந்த கேன்சர் செல்ஸை கூல் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய பற்றியா அதை கூல் பண்ணிக்கும். அப்பாப்பா அவன் இதை மன்னிப்பு கேட்குறான்ப்பா, இதை தப்பு பண்ணிட்டேன், கேட்குறான், மன்னிப்பு கேட்குறான், பரவாயில்ல போயிடுச்சு போட்டோம், சரி நம்ம கம்முனு ஒன்றும் பண்ண விட்டுட்டு போயிடலாம். அது மனசு மாறிடும். மன்னிப்பு கேட்க அவ்வளோ விஷயம் இருக்குது. மன்னிப்பு அறிக்கைக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் கையில் கிறிஸ்டல் வச்சுட்டு கேன்சர் செல்கிட்ட கேளுங்க, அதுக்கு ஒரு பேஜை போட்டிருக்கோம். பாக்டீரியா செல்கள்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாக்டீரியா செல்கள் அந்த பக்கத்தில் அந்த கேன்சர் செல்லை போடணும். எந்த கேன்சர் செல்லோ அது தெரிஞ்சால் பேர் போடுங்க, இல்லை வெறும் கேன்சர் செல்னு போடுங்க. பிரஸ்ட் கேன்சர்னா பிரஸ்ட் கேன்சர் செல்ஸு, யூட்ரஸ் கேன்சர்னா யூட்ரஸ் கேன்சர் செல்ஸு. எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த பார்ட்டினுடைய கேன்சர் செல்ஸ்ன்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு தெரியலன்னா வெறுமனே கேன்சர் செல் உடம்புல இருக்கின்ற கேன்சர் செல்கள்னு சொல்லி போடுங்க. அது டிவைன் அதை பாயிண்ட் பண்ணிக்குவார். நீங்கள் தப்பாக கேட்டால் கூட கரெக்ட் பண்ணிக்குவார் அவர். இறைவன் கருணையில் அவர். நம்ம தான் அவர்களையும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். நீங்கள் அது மாதிரி கேட்டு பண்ணி பாருங்கள். இந்த விஷயமாக உங்கள் எஸ்கேப் ஆகி அதை நீங்கள் கொடுக்குற ரேடியேஷன்லையும் நீங்கள் கொடுக்குற கீமோதெரப்பிலையும் எஸ்கேப் ஆகி உள்ளவங்களை பழி வாங்கிறதுக்காக இன்னும் பல பல மடங்கு மல்டிப்ளை ஆகி உங்களை திருப்பி அடித்து நொறுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கு இல்லையா, வெறித்தனமாக உங்கள் மேலே கோபத்தோட ஆத்திரத்தோட டென்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயல்களை நான் மன்னிப்பை கேட்பதன் மூலம் கிறிஸ்டலை வைத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவங்க கூலாயிடுறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய மாட்டாங்க. அப்படியா, சரி போச்சு பாப்பா, ஏதோ மன்னிப்பு கேட்டேன், ஏதோ கர்மான்னு உணர்ந்துட்டேன், ரைட் ஓகே பாய், நான் பார்த்துக்கிறேன், வேறு என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பாடி வெளியே போயிடும், கூலாயிடும். இது வந்து ரேடியேஷன் தெரப்பியில் கிடைக்காத இம்ப்ரூவ்மெண்ட்டு, கீமோதெரப்பியில் கிடைக்காத இம்ப்ரூவ்மெண்ட், நீங்கள் வேறு என்ன ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் எடுத்தாலும் கிடைக்காத இம்ப்ரூவ்மெண்ட் இதில் கிடைக்கும். மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்தி நிறைய பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட் இருக்குது நம்மக்கிட்ட, தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. விதவுட் மெடிசன் கேன்சரை க்யூர் பண்ணியிருக்கோம். மருந்தே இல்லாமல், மருந்து கொடுத்து அவங்க இறக்குறாங்க, மருந்து கொடுத்தும் ஃபெயிலியர் ஆகுது, மருந்து கொடுத்தும் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியலன்றது வேறு சமாச்சாரம், அது மற்றவங்களுக்கு. பட் கர்மா ஹீலிங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இந்த இறக்கட்டளைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேன்சர்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அழகாக போயிடும். விதவுட் மெடிசன் ஒரு சப்போர்ட் அடிஷ்னலாக வச்சுக்கிறோம், சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ரெக்கார்டை வச்சு தான் பேசுகிறோம், சும்மா பேசலை. மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும். பட் நம்ம தயார் இல்லை. தப்பு நம்மக்கிட்ட தான், உடைய இறைவன்கிட்டையோ இந்த மருத்துவ முறைகள்கிட்டயே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாலசுப்ரமணியன் ஒரு சகோதரர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இலவசம் வேண்டாம், பிச்சைக்காரர்களுக்கு பிச்சையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது வந்து என் வேலையை கொஞ்சம் அவர் குறைச்சிருக்கிறார். கரெக்ட், பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போட வேண்டாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். பிகாஸ் நெகட்டிவ் கர்மா பீப்புள், அவங்க அனுபவிக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் போய் நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுக்காதீங்க நான் சொல்லுவேன். சொல்லும்போது எல்லாரும் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி அனுப்பிவிடுவீங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ தயால குணத்தோடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கர்மா விதியை வந்து ஓரளவுக்கு மறைமுகமாக இவர் சொன்ன அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் அவர் உணர வைக்கிறார். பிச்சைக்காரருக்கு பிச்சை போடக்கூடாது. இது நீங்கள் ரெண்டாக பிரிங்க. அப்போ உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மளால் போய் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் போய் எதுவும் வாழ முடியாது அப்படின்றவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். சரி ஓகே, உங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் அதையும் சொல்லியிருக்கேன். ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சேரிட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா சாட்டர்டேஸில் பண்ணுங்கள். அது வந்து இன்னும் பலன் அதிகமாக கொடுக்கும். மற்ற நாட்களை விட எல்லா நாளையும் பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக சாட்டர்டேஸில் பண்ணிங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள நாள் அது. இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, உடல் ஊனமுற்றவர்களை அதை கண்ட்ரோல் கொண்டு வந்து அவங்கள அந்த மாதிரி கொண்டு வர்றது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து சனி பகவான் தான் பண்ணுறாரு. அதனால தான் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த சனி பகவானுடைய நாளில் சனிக்கிழமையில் நீங்கள் அது சேரிட்டி பண்ணீங்க, மற்ற விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் கூடுதல் கர்மாவாக சேரும். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அது கூடுதல் பலனாக கிடைக்கும். நீங்கள் கொடுக்கறதோட கூடுதல் பலனாக கிடைக்கும். பட் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க கை கால் இல்லை, கண் பார்வை இல்லை, ஊனமுற்று இருக்கிறாங்க, அவங்க ஒரு கன்சிடர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் கை கால் நல்லா இருந்து நல்லா உழைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் போடுகின்ற பிச்சை நீங்கள் நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துக்கொள்கிறீர்கள். இதுதான் மறைமுகமாக இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். அது அதில் போட்டிருக்காரு கரெக்டான மெசேஜ். இலவசம் வேண்டாம், இலவசம் எதுவும் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் ஒன்று பண்ணிக்கலாம், இலவசமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை.
பட் பிச்சைக்காரருக்கு பிச்சை இட வேண்டாம்ன்றது கரெக்ட், 100% கரெக்ட். பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை இட்டால் அவங்களுக்கு நெகட்டிவ் கர்மா நமக்கு வரும். இதுதான் உண்மை. இதே மாதிரி இந்த மாதிரி இதுதான் பண்ணி குழந்தைவேலு வந்து அவருக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு சேரிட்டி பண்ணிட்டு அடுத்த அமாவாசைக்கு சேரிட்டி பண்ணி காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அது இங்கே லிங்க் பண்ணும், அந்த மெசேஜ் இங்கே லிங்க் பண்ணும். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு அது கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இவர் கொடுக்குறாரு, தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணு கொடுக்குறேன். பிகாஸ் அவங்களுடைய கர்மாவை அவங்க அனுபவிக்கணும், இறைவன் கொடுத்துருக்காரு. நீங்கள் கருணை உள்ளம் கொண்டு அவங்களுக்கு செய்ய வேண்டாம். ரேக்கி ரேக்கி வந்து பலமுறை வந்துட்டு போயிருக்கு. ரேக்கி வந்து பல முறைகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 5000 10,000 வருஷம் வந்துட்டு போயிருக்கு. திருப்பியும் ரேக்கி 5000 10,000 வந்து போயிருக்கு. அது மாதிரி 3ஆவது டைம் 4ஆவது டைம் தான் இப்போ டாக்டர் மிகாவுசி ஜப்பானில் வந்து டாக்டர் மிகாவுசி இது வந்து அந்த மலையில் விரதம் இருந்து சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணி அந்த ரேக்கியை திருப்பவும் கொண்டு வரார். அடுத்த 1O 2O 3O 4O சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 4O கொண்டு வரார். இப்போ நாம் இருக்கிற இந்த பீரியடுக்கு அவர் 4O கொண்டு வரார். ஏற்கனவே 3 டைம் ரேக்கி வந்துட்டு போயிருக்கு. இப்போ 4O கொண்டு வரார். அவர் என்ன பண்ணார், ரேக்கி கற்றுட்டு வந்த பிறகு ஜப்பானில் வந்து அது என்ன சிட்டி நேம்னு தெரியல, அந்த சிட்டியில் போய்ட்டு பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையத்துக்கு நிறைய எல்லாரும் ஹீல் பண்ணுறாரு, நிறைய நோய்களை குணப்படுறாரு, எல்லாருமே நல்லா டெவலப் ஆகிடுறாங்க. அந்த பிச்சைக்காரருக்கு மறுவாழ்வு நிலையத்தில் இருக்கிற எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் வந்து நல்லா ஹீல் பண்ணி நல்லா எனர்ஜி கொடுத்து நல்லா டெவலப் பண்ணிட்டார். அப்போ அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறார், ரேக்கி மாஸ்டர் ரெக்வஸ்ட் வைக்கிறார், நான் வந்து நீங்கள் பிரச்சனை கஷ்டம்லாம் இருக்கிறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க ஜப்பானில், நீங்கள்லாம் போய் பிச்சை எடுத்துகிட்டு வரீங்க, அது அவர் உடன்பாடம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு நல்லா பண்ணிட்டேன், உங்களுக்கு எல்லா வசதியும் நான் உங்களுக்கு ஓகே சொல்கிறேன் சார். பிச்சைக்காரர்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஏதாவது தொழில் செஞ்சு நீங்கள் வாழுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துட்டார். செல்வ ரீதியாகவும் அந்த செல்வம் வர்ற மாதிரி ரைக்கு அணைச்சி கொடுத்துட்டார். நல்லா பாருங்கள், அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில் உடம்பையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு, அவங்க உழைச்சி வாழக்கூடிய அளவுக்கு நல்லா ஹெல்த்தியை கொண்டு வந்துட்டாரு. அதே சமயம் அந்த ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு வாழ்கிற அளவுக்கு அந்த பொருளாதார நிலையை வர வைக்கிறதுக்கும் ரைக்கில் சில விஷயங்களாக இருக்குது, அதையும் அவளுக்கு ட்ரெயினப் பண்ணிடுறாரு. அப்போ பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்பட தேவையில்ல, அவங்க உழைச்சி வாழலாம், எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க, ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு எல்லாரும் ஒரு 2-3 மாதத்தில் திருப்பி எல்லாரும் அந்த மறுவாழ் மையத்துக்கே வந்துடுறாங்க. ஒரு ஆச்சரியம், என்ன அது, நான் தான் உங்களெல்லாம் இவ்வளோலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், நல்லா பிக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன், ஹெல்த்தை கொண்டு வந்திருக்கேன், வெல்த்தும் நல்லா கண்டிஷன் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் எந்த தொழில் செஞ்சு பழச்சிக்கலாமே, ஏன் இங்கே வரீங்கன்னு கேட்டால், இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இதுதான் சௌகரியமாக இருக்குன்னாங்களாம். எங்களுக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது, போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, எனக்கு இங்கே இருந்தால் வேலைக்கு சாப்பாடு போடுறோம், யாரும் வந்து காசு கொடுத்து போகிறோம், ஏதோ சாப்பாடும் கிடச்சிது இவங்க கிடச்சி, நாங்கள் ஒன்றும் உழைக்க தேவையில்லை, எதுக்கு நாங்கள் அங்கே போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போன அத்தனை பேர் திரும்பி வந்துட்டாங்க. அவர் ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல ஒரு டைமில் சொல்லியிருக்காரு, என்ன நான் இவங்களுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் செஞ்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணி அப்புறம் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறாரு. இறைவா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாரு, கடவுள்கிட்ட முறையிடுறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. அப்போ முறையிட்ட பிறகு அப்புறம் அவருக்கே தோணுது, சரி இதுங்கெல்லாம் திருந்தா ஜென்மங்க, இதுங்க தான் உட்காந்து ஓசோறு சாப்பிட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு இப்படியே உடம்பு நோக்காமல் இருக்கிற இதுக்கு வந்துட்டாங்க, அவங்க கர்மா அப்படி இருக்குது, நான் போய் என்ன தான் ரேக்கி எனர்ஜி கொடுத்து பண்ணாலும் அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு தான் இறைவன் உணர வைக்கிறார். உணர வச்ச பிறகு அப்போ அது சரி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுறாரு. மாஸ்டர் மிகாவுசிக்கே அந்த கதி, ரெய்கி மாஸ்டருக்கு உலகம் முழுசும் அந்த 4வது முறையாக போர்வாக கொண்டு வந்த ரெய்கி மாஸ்டருக்கே இந்த கதி. அவர் கொடுத்து அவரே நொந்து போய் கடவுள்கிட்ட முறையிடுற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க நம்ம ஆளுங்க. அதனால் அந்த பிச்சைக்காரருக்கு வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம், அதில் உங்களுக்கு பேட் கர்மாலாம் வராது, கொடுத்தா தான் பேட் கர்மா வரும், கொடுக்கலன்னா குட் கர்மா கிடைக்கும். அதனால் விட்டுருங்க, ஐயோ அது பசி அதெல்லாம் பார்க்காதீங்க, அது விட்டு அனுபவிக்கிட்டு அது விடணும். சில இடத்துல அந்த நம்மளுடைய அன்பு பாசெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கணும், கர்ம விதியின் படி. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. இது இந்த குழந்தைவேலு சார் உதாரணம் மட்டும் இல்லை, நிறைய உதாரணங்கள் இருக்குது. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி நான் அனாதை ஆசிரமத்துக்கு பணத்தை கொடுத்தேன், நான் வந்து பிச்சைக்காரருக்கு பணத்தை கொடுத்தேன், நான் இந்த மாதிரி பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சஃபரானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய உதாரணம் எங்கிட்ட எவிடன்ஸ் நிறைய, நான் எவிடன்ஸ் இல்லாமல் பேசவே மாட்டேன், ரெக்கார்டு வச்சுருக்கேன்.
நீங்கள் எடுத்து ஒரு 100 கொடுங்க டாக்டர்னா கூட கொடுப்பேன். அது அது வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, பப்ளிக்கில் போகிறதுக்கு சொல்லக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தானே வழி. பட் ரெக்கார்டு எவ்வளோ 100 சொன்னாலும் இருக்குது, 200 சொன்னாலும் இருக்குது. பிச்சைக்காரருக்கு தயவு செஞ்சு இதுமாரி கொடுக்காது. உடல் ஊனமுற்றலாக இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. மற்றபடி உழைச்சி வாழட்டும், தப்பு இல்லை. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. டாக்டர் மிக்கா ஊசியே நொந்து போகிற அளவுக்கு அந்த காலத்திலேயே பிச்சைக்காரங்க நடந்திருக்காங்க ஜப்பான்டான்னா, இந்த காலத்தில் கேட்கணுமா? அநியாயம் அக்கிரமம் ஜாஸ்தி தானே, கலியுகத்தில் ஒன்றும் ஜாஸ்தி தானே. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பிச்சைக்காரருக்கு எந்த சேட்டையும் பண்ணாதீங்க. ஓகே, சேரிட்டி பற்றி அடுத்த வாரத்தில் கிளாஸ் எடுப்போம், சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இன்னும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். யாரோ ஒரு சகோதரர், அவங்க நேம் போடலையா, ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்காங்க. த யூனிவர்ஸ் சேஸ், no matter how others treat you or how unfair their ways may seem, I carry the balance within me. Karma is hungrier than ever and it always finds its way. Walk your path with clean energy and pure intentions and I will take care of the rest. யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கரெக்டு தான், யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இங்கே இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது வரும்பொழுது நீங்கள் நிறைய பேர் பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு போடுறீங்க. இங்கேயும் யூனிவர்சேஷன் போடுறீங்க. அந்த யூனிவர்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம். யூனிவர்ஸ் பதில் இறைவன் போடுங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி இங்கே இந்த ஒரு யூனிவர்ஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. அந்த அந்த யூனிவர்ஸை பற்றி யாருக்கு தெரியும்னா, இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கு தெரியாது. அந்த மாடர்ன் சயின்ஸ் இன்னும் அதை கண்டுபிடி சொல்கிறதுக்கு இன்னொரு 1 lakh years ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ யூனிவர்ஸ்ன்ற பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சம் இது பண்ணுது, பிரபஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண வேண்டாம். பிரபஞ்சம்ன்ற ரவுண்ட் பண்ணிவிடுங்க. பிரபஞ்சத்துக்கு வந்து இறைவன் போட்டுக்கோங்க. ஏன்னா இறைவன் ஒன்றே ஒன்று, இறைவன் ஒன்றே ஒன்று. பட் பிரபஞ்சங்கள் நிறைய இருக்குது. அது யாருக்கு தெரியும்னா, கிளியர் வாய்ஸ்க்கு தெரியும். உடம்புலேருந்து வெளியே போயிட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் எத்ரிக் பாடியில் வெளில போயிட்டு அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது என்ன பிரபஞ்சங்கள் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியாது. வள்ளலார் தெளிவாக பாட்டை எழுதியிருப்பார். அந்த பாட்டில் அவர் எழுதியிருக்கார் பாருங்க, நான் எந்த உலகத்துக்கு போனேன், எப்படி எப்படி இருந்தது, எப்படி போனேன், எப்படி வந்தேன்னு எழுதியிருப்பார். வள்ளலார் எழுதியிருப்பார். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 லட்சம் வருஷம் ஆகும் நாசா. அவர் வடலூரில் உட்காந்துக்கிட்டு, ஒரு குடிசை வீட்டில் உட்காந்துக்கிட்டு, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு, ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு அதில் கண்டுபிடிச்சி அழகாக பாட்டு எழுதிட்டார் வள்ளல் பெருமான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் 1 லட்சம் வருஷம் ஆகும் நாசாவுக்கு. 1 லட்சம் வருஷம் ஆனாலும் எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்க அவங்க, டாலரில் எத்தனை மில்லியன் டாலர் செலவு பண்ணுவாங்கன்னு தெரியும். அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ மேன் பவர்லாம் போட்டு அதை ஆமான்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. சாதாரணமாக வடலூர் ஒரு சின்ன வீட்டில் குடிசையில் உட்காந்து அழகாக ரீசர்ச் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் இந்திய மண்ணுடைய மகத்துவம், சித்தர் பெருமக்களுடைய மகத்துவம். அது ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தெரியும், அந்த மாதிரி பீப்புளுக்கு தெரியும். அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும். கிளியர் வாயன்ஸுக்கு தெரியும். எத்ரிக் பாடியில் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பாடியில் அங்கெல்லாம் போக முடியாது. இந்த பாடியில் இந்த பூமியோடு சரி, வெளியே போகிறவங்களுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சமெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரபஞ்சம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. எங்கெல்லாம் நீங்கள் பிரபஞ்சம் போடுறீங்களோ அந்த இடத்துல இறைவன் போடுங்க. அதான் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி யூனிவர்ஸ். நீங்கள் எந்த யூனிவர்ஸை மென்ஷன் பண்ணுவீங்க? நீங்கள் எந்த யூனிவர்ஸை மென்ஷன் பண்ணுவீங்க? ஆனால் தயவு செஞ்சு இனிமேலுக்கு கர்மா அண்ட் ஹீலிங் ஃபாலோயர்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எல்லாரும் மாதிரி நீங்கள் இருந்தால் அப்புறம் எப்படி மற்றவங்களும் உங்களை என்ன வித்தியாசம் இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் இன் பாசிட்டிவ் வே. அது புரியாத மக்கள் உங்களை அது ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இவங்களாம் லூஸுங்க, இவங்கெல்லாம் தெரியல, இவங்களாம் கிராக்குங்க அப்படின்னு எதுவும் சொல்லணும், சொல்லிட்டு போட்டோம். பட் நாம தான் பெர்ஃபெக்டாக தெளிவான ஞானத்தோடு போகிறோன்றது நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கர்மா இன்ஜினியரிங் பரசு மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் குருவாக்களாக இருக்க வேண்டும். ஆண்களும் சரி பெண்களும் சரி குருமார்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும், நீங்கள் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்போ சொல்ல அந்த குட் கர்மா உங்களுக்கு இல்லை, உங்களோட தலைமுறைகளுக்கும் வரும். உங்களோட தலைமுறைக்கு நீங்கள் கேட்கலாம் வேண்டாம், அக்கௌண்ட்லாம் வைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணி விட்டுரும். அது போயிட்டே இருக்கும்.
அதனால் கர்மா அண்ட் ஹீலிங் ஃபாலோயர்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ண, செயல்பட, வாழ கற்றுக்கோங்க. திஸ் இஸ் த கரெக்ட் வே we have to live in this world to attain the holy feet of the God as early as possible, as early as possible. சரியா புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து யூனிவர்ஸ் இந்த வேர்டு நம்ம இந்த எப்பயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் நிறைய இருக்கு, நிறைய எண்ணில் அடங்கா பிரபஞ்சங்கள் இருக்கு, எண்ணில் அடங்கா, நியூமரஸ் அப்படின்னு சொல்லலாமா? இன்யூமரஸ், எண்ணவே முடியாது, அவ்வளோ இருக்கு. இன்யூமரபிள், நியூமரபிள் இல்லை, இன்யூமரபிள். அதனால பிரபஞ்சங்கன்ற வேர்டு வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்க தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு பிரபஞ்சம் பிரபஞ்சம். பட் நீங்க இறைவான் போட்டும், இறைவான் போட்டும். சரியா? நோ மேட்டர் ஹவ் அதர்ஸ் ட்ரீட் யூ. எஸ், மற்றவங்களோட எப்படி ட்ரீட் பண்றாங்க நீங்க யோசனை பண்ண வேண்டாம். ஹவ் அன்பேர் தேர் வேஸ் மே சீல். அவங்க எவ்வளோ அநியாயக்காரங்களா இருந்தாலும் நீங்க அதை வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்க எவ்வளோ அநியாயம் பண்ணட்டும், பார்த்துக்கலாம். அது நாம பார்க்க வேண்டாம், அது இறைவன் பார்த்துக்காரு. எப்படி வேணா இருக்கட்டும். ஐ கேரி த பேலன்ஸ் விதின் மீ. நீங்க உங்களுடைய கர்மா பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுற பாருங்க. உங்களுடைய கர்மாவை நீங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற பாருங்க. ஐ கேரி த பேலன்ஸ் விதின் மீ. கர்மா இஸ் ஹங்கிரியர் தேன் எவர். எஸ், உண்மைதான். கர்மா இஸ் ஹங்கிரியர் தேன் எவர் அண்ட் இட் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வே. அதுக்குன்னு தனி ஒரு வழி இருக்கு. என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார், அதாவது கடவுள்கிட்ட நீங்க வேண்டுறீங்க, கடவுள் ஒரு வழி வச்சிருப்பார். நீங்க நினைக்கிற மாதிரி தான் கடவுள் கொடுப்பாரு. நீங்க நினைக்கிற விதத்துல தான் கடவுள் கொடுப்பாரு இல்லை, கடவுள் ஒரு வழி வச்சிருப்பாரு, அதுபடி கொடுப்பாரு. நீங்க கேட்கறதா உங்க வேலை, கொடுக்கறது அவர் வேலை. ஆனால் நீங்க நினைக்கிற வழியில கொடுப்பாருன்னு சொல்லணும், எந்த வழியில வேணா கொடுப்பாருன்னு. இதுக்கு ஈக்குவலான ஒரு வசனம் பைபிள்லையும் இருக்கு. இப்போ நான் சொல்ற கருத்துக்கு ஈக்குவலான வசனம் வந்து பைபிள்லையும் இருக்கு. தேவனுடைய வழிகள் மனிதன் வழிகள் அல்ல. தேவனுடைய வழிகள் மனிதனுடைய வழிகள் அல்ல. ஏன்னா மனிதன் ஒரு வழி வச்சிருப்பான், இப்படி இப்படி இப்படின்னு வச்சிருப்பான். பட் தேவன் வந்து அது இன்னொரு வழி வச்சிருப்பார். ஸோ அந்த இந்த ஈக்குவலண்டான அந்த பைபிள் கொட்டேஷன் தான் இப்போ நான் சொன்னேன். தேவனுடைய வழிகள் மனிதனுடைய வழிகள் அல்ல, அந்த மீனிங்ல வரும். நான் சொல்ற மீனிங், நான் சொல்றேன் அது சரியான வேர்ட்ஸ் எனக்கு தெரியல. பட் அந்த மீனிங் கான்செப்ட் வந்து அதான். மனுஷன் நினைக்கிறது ஒண்ணு, இறைவன் நினைக்கிறது ஒண்ணு. தேவன் எந்த வழியில வேணாலும் செய்வார், நீ நினைக்க வேண்டியதான் செய்வார்னு சொல்ல முடியாதுன்ற ஒரு கருத்துள்ள அந்த பைபிள் வசனம் அது. அதுதான் உண்மை. நீங்க எந்த ப்ரேயர் பண்ணாலும், கடவுள்கிட்ட என்ன வேணாலும், நீங்க என்ன மாதிரி கேட்குறீங்களோ அப்படிதான் கொடுக்கணுன்றது கிடையாது. அவர் ஒரு புரோட்டோக்கால் வச்சிருப்பார், அவர் ஒன்று வச்சிருப்பார். கேட்கறது உங்களுடைய வேலை, கேட்கறது உங்களுடைய கடமையும் கேட்கலாம், தேவை கேட்கலாம். பட் எப்போ கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும், எந்த மெத்தட் கொடுக்கணும், எந்த மோட் ஆஃப் அப்ரோச்சில் கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அவர் பர்ஃபெக்டாக கொடுப்பாரு, அது தப்பே இருக்காது. கடவுள் கொடுக்குறத தப்பே இருக்க, கரெக்டாக கொடுப்பாரு. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது, கேளுங்க, தப்பு இல்லை. பட் அவர் கொடுக்கறது எந்த விதத்தில் எப்படி வேணாலும் கொடுப்பாரு. அதுதான் வந்து இறைவன் வந்து என்னுடைய குரு அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து, கடவுளின் வழிகள் மனிதரின் வழிகள் அல்ல அப்படின்னுவார். கடவுளின் வழிகள் மனிதனுடைய வழிகள் அல்ல, மனிதனுடைய வழிகள் வேற, கடவுள் வழிகள் வேற. சார் கேட்கலாம், பட் அவர் ஒரு ரூட்டில் கொடுப்பார். ஓ அப்போ இந்த ரூட்டில் தான் வரும், இப்படிதான் செய்வாருன்றது கிடையாது. அவருக்கு அந்த லிமிட் பேரியர்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் எப்படி வேணாலும் கொடுப்பாரு. என்ன பிகாஸ் அவர் நம்ம கர்மா, ஏன்னா அவர் தெரியும், பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். நம்ம வண்டவாளம்லாம் அவர் தெரியும், நம்மளுடைய விஷயங்கள்லாம் அவர் தெரியும். நம்ம என்னென்ன தவிர்த்து திருத்தம் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்கிறோம், நல்லா பண்ணிக்கிறோம், என்ன தப்பு பண்ணிக்கிறோம், என்ன ஃப்ராட் பண்ணிக்கிறோம், என்ன ஓகேமா என்ன பண்ணிக்கிறோம், என்ன நல்லா பண்ணிக்கிறோம், என்ன உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிருக்கோம், என்ன எல்லாமே எவ்ரிதிங் அங்கே ரெக்கார்டில் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு, ஆடியோவா இருக்கு, வீடியோவா இருக்கு, எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. அந்த ரெக்கார்டுலேருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. ரெக்கார்டை அது கரெக்ட் பண்ணவோ எரேஸ் பண்ணவோ மாற்றுவோலாம் முடியாது. நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்பில் பூலோகத்துலலாம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா, காசு இருந்தால், அரசியல் செல்வாக்கு இருந்தால், பதவி இருந்தால் என்னெல்லாம் மாற்றலாம். ஏன் அந்த பப்பெல்லாம் அங்கே வேகாது, அங்கே அது நேச்சர் தான். ஸோ அவர் வந்து கரெக்டாக கொடுப்பாரு. அதுக்காக நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? கர்மா இஸ் ஹங்கிரியர் தேன் எவர் அண்ட் இட் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வே. அது அதனுடைய வழியில் கரெக்டாக கொடுக்கும், தப்பே பண்ணாது. நல்லா பாருங்க, நாம தப்பு பண்ணிடுவோம், பட் அது இறைவன் வந்து கரெக்டாக பண்ணுவார். அந்த கரெக்டாக பண்ணுறாருன்ற புரிதல் நமக்கு இல்லை. அதனால தான் நாம இறைவனை குறை சொல்கிறோம், இறைவன் கண்டுக்கலான்றோம். இல்லை, அவர் கரெக்டாக கண்டுக்கிறாரு, கரெக்டாக செய்கிறாரு, தப்பே இல்லாமல் செய்கிறாரு. எஸ். வாக் யுவர் பாத் வித் கிளீன் எனர்ஜி அண்ட் பியூர் இன்டென்ஷன்ஸ். வாக் யுவர் பாத் வித் கிளீன் எனர்ஜி அண்ட் பியூர் இன்டென்ஷன்ஸ். அப்படி தான் போகணும். அண்ட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். எஸ், நம்ம ரூட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனால் அந்த கர்மா, தட் இஸ் காட், கர்மா தட் இஸ் காட், இந்த இடத்துல காட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். மிச்சம்னா அது பார்த்துக்கும். அதனால கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அதனால நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், இந்த தண்டனை கொடுக்குது, பனிஷ்மெண்ட் கொடுக்குது, நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது முன்ன பின்ன ஏதாவது பண்ண நைட்டு கர்மம் நமக்கு வரும். அப்புறம் அந்த கர்மாவை எடுக்கிறதுக்கு நான் பல பேருக்கு எடுக்கணும், அது ஒரு பெரிய ரோல் படணும், கஷ்டப்படணும். எதுக்கு அந்த வேலையை அவர்கிட்ட, அப்படி நீ பார்த்துக்கப்பா அந்த வேலைன்னா அவர் பார்த்துக்கிறாரு.
நல்லது கெட்டது அவருக்கு போயிடுது, நாம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? சரியா? ஆமாம், நல்ல விஷயம்னு பக்கவா தெரியுதுன்னா அது நீங்கள் எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயம்னா அது அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவர் பார்த்துக்கணும். நாம் வந்து ஜட்ஜி மாதிரி வந்து அங்கே தண்டிக்கலாம் வேண்டாம். நம்ம அதெல்லாம் இறைவன் பார்த்துக்கணும். அவர் அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. மற்றதெல்லாம் நாம் பார்த்துக்கணும். நம்ம போட பார்க்க நமக்கு நேரம், நம்ம எல்லாம் இங்கே இதெல்லாம் பார்க்குங்க. இது போய் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி நாம ஏதாவது இடவிடம் பண்ணி நான் அப்புறம் ஒரு நெகட்டிவ் வாங்கிட்டு அதை சாப்பிட்ற ஆகிட்டு அதுக்கு பல பேர் எடுத்துட்டு கஷ்டப்படணுமா? தேவையா அது நமக்கு? ஆனால் அது நமக்கு வேண்டாம். இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மற்ற வாழ்கிற வழியை, நல்லது பண்ணுற வழியை மட்டும் நீங்கள் பாருங்க. ஓகேவா? எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ம் ஓகே. ம் ம் சாய் சாமிநாதன் சகோதரர் மட்டும் அந்த பட்னாயத்து போத்தை பற்றி கேட்டிருக்காரு. ஜீபும்பா சீரியல்லாம் கூட படம்லாம் போட்டிருக்காங்க சார், அது என்னன்னு கேட்டுக்காரு. அது பெரிய சப்ஜெக்ட், இன்னொரு நாளைக்கு ஆன்சர் பண்ணுவோம். அது நல்ல கேள்வி தான், நம்ம அதை ஆன்சர் பண்ணுவோம் இன்னொரு நாளைக்கு பண்ணுவோம். அடுத்தது, நம்ம அட்மின்ஸ் வந்து சில பேர் நான் மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிடுறீங்க. சில காரணங்களால் நீங்கள் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. பட் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு எதுவும் டெலிட் பண்ணாதீங்க. ஒரு தடவை நான் பார்த்துறேன். அதாவது நீங்கள் பார்க்குற டைமென்ஷன் வேறு, நான் பார்க்குற டைமென்ஷன் வேறு. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இது தேவையில்லாத மெசேஜ், இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது வந்து என்னுடைய பார்வையில் அது தேவை, அது இருக்கணும். அது அது அவங்கள அசஸ் பண்ணுறதுக்காக அது அவங்க வாயிலே அவங்க காட்டி கொடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை நாம் சொல்லிடலாம். அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா, பாசிட்டிவ் கர்மா என்ன இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு அவங்க நாலேஜில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க கேள்வி கேட்குறது நீங்கள் சில்லி, இந்த கேள்வி தேவையில்லை, இது வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. பட் இன்னொரு டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியான முறை, அது அவங்களுடைய பக்குவத்தை காட்டுகிறது, அது அவங்களுடைய தெளிவை காட்டுகிறது, தெளிவின்மையை காட்டுகிறது, தெளிவை காட்டுகிறது, தெளிவின்மையை காட்டுகிறது, அறிவை காட்டுகிறது, அறியாமை காட்டுகிறது. அதனால் தயவுசெய்து இனிமேலுக்கு எல்லா அட்மின்ஸ்க்கும் ஒரு மை ஹாம்பிள் ரிக்வஸ்ட்டு, எந்த மெசேஜுமே டெலிட் பண்ண வேண்டாம். நான் எனக்கு உங்களை மாதிரி உடனே உடனே பார்க்க முடியாது, கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். சில டைமில் வந்து 2 நாள் 3 நாள் கூட ஆகும். சித்தர்களோடு இருக்கும் பொழுது இல்லை தியானத்தில் இருக்கும்போது பார்க்க முடியாது. பட் என்னுடைய பர்சனல் லைஃப்பில், பர்சனலாக என்னுடைய பர்சனல் பிஸ்னஸ்ஸு, என்னுடைய பர்சனல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் பண்ணிவிடுவேன். பட் சித்தர்களோடு இருக்கும் பொழுதும் தியானத்தில் இருக்கும்போது மட்டும் என்னால் மொபைல் பார்க்க முடியாது. அது டைமும் சொல்ல முடியாது. அடுத்த வேலைக்கு சாப்பிடுவோன்னா சாப்பிட மாட்டேனா, தண்ணி குடிப்பேனா குடிக்க மாட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா சிதர்கள் எப்போ எந்த டைமில் வேணாலும் வருவாங்க, எந்த பர்பஸ்க்காகவும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னால் பார்க்க முடியாது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த சில்லி மெசேஜாக இருந்தால் கூட போடும். பொதுவாகவே இந்த மாதிரி கேம்பிளிங் எல்லாம் வருது, கேம்பிளிங் மெசேஜ் ஃபாரின்லாம் நிறைய வருதுன்னு சார்ஸ் கூட சொன்னார். இந்த ஃபாரின் மெசேஜெல்லாம் நிறைய வருது, கேம்பிளிங் எல்லாம் பண்ணுறாங்க, மால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சில நியூஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது எனக்காக வெயிட் பண்ணல. மற்றபடி ஒரு தெளிவுக்காக, ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏதாவது இதை கேள்வி போட்டாங்கன்னா, அது எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்னையே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, என்னையே கிண்டல் பண்ணாலும் சரி, என்னையே நக்கல் அடித்தாலும் சரி, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஏதோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டரே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் டென்ஷன் ஆகணும். என்னையே திட்டினாலும், என்னையே கிரிட்டிசைஸ் பண்ணாலும், என்னையே கமெண்ட் அடித்தா கூட இருக்கட்டும், தப்பு இல்லை. அதை நாம் பார்ப்போம், அதை கிளியர் பண்ணி ஆன்சர் கொடுப்போம். ஆனால் தயவு செஞ்சு மெசேஜை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது அர்ஜென்ட்டாக பண்ணால் என்கிட்ட கேளுங்க, என்னுடைய கம்யூனிகேஷனில் இருந்து கேட்டு நான் ஓகே சொன்னால் டெலிட் பண்ணுங்கள், அதர்வைஸ் டெலிட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா அட்மின்ஸ்க்கும் ரிக்வஸ்ட், மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு ஆல் த அட்மின்ஸ் ஆஃப் அவர் குரூப். சரியா? கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சில விஷயங்கள் நான் பார்க்குறேன், அடுத்த டைம் வந்து சரி அப்புறம் பார்க்கலாம் பார்க்கும், திரும்பி மெசேஜ் இல்லை டெலிட் பண்ணிருக்கீங்க. அது கேட்டால் நீங்கள் ஒரு சொல்கிற ரீசனபிள் ரீசன் தான், தப்பு இல்லை, நான் அதை தப்பு சொல்ல வரல. பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்குற டைமென்ஷன் வேறு, அந்த கொஸ்டின் நான் பார்க்குற டைமென்ஷன் வேறு, வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்க்குற ஆங்கிள், அந்த கொஸ்டின் அது தேவையா தேவையில்லையா சில்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது தேவையானது, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். அந்த ஆன்சர்னால பல ஆத்மாக்கள் தெரிய பெறும், பல ஆத்மாக்களுடைய அறியாமை போக்கி அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அதுக்கு நம்ம கிளியராக ஆன்சர் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். அதுக்காக அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்களே அது வந்து பண்ணிட வேண்டாம். கன்ஃபார்மாக இது வந்து பண மோசடி, பிட்காயின்னு, ஷேர் மார்க்கெட்டு, இல்லை வேறு ஏதாவது நியாயமான முறையில் தர்மமான முறை இல்லாத ஒரு பிஸ்னஸை பற்றி போடுறாங்க, ஃப்ராடு மெசேஜ், சீட்டிங் மெசேஜ், இந்த மாதிரினா அது நீங்கள் பண்ணிவிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
பட் அதர்வைஸ் மற்ற மக்கள்கிட்ட இருந்து ஒரு அறியாமையினாலோ தெரியாமையினாலேயோ ஏதாவது வகையில் எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் மெசேஜ்னா கூட தயவு செஞ்சு அதை நான் பார்த்து ஓகே சொன்ன பிறகு டெலிட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு டெலிட் பண்ண வேண்டாம். அகெயின் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் அவர் அட்மின்ஸ். சரியா? ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நான் மீண்டும் சந்திப்போம். இந்த சாய் சாமிநாதன் கேட்டுக்கிற சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், அது ஒரு 1/2 hour ஓடும். அது இன்னும் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கான்செப்ட் பண்ணலாம். அது கரெக்டாக ஆன்சர் பண்ணி கொடுப்போம். புரிக்கணும், அந்த தெளிதல் வரணும். ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். சரியா? தேங்க்யூ சார். நன்றி சார். வேற ஏதோ பாப்அப் மெசேஜ் போட்டாங்களா? தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றிங்க. சரி, நாளைக்கு பார்த்துக்கோங்க. சரி, நாளைக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.